வேதேஷு பௌருஷம் சுப்தம் தர்மசாஸ்திரேஸ்து மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு வைஷ்ணவம். வேதங்களிலே மிகவும் சிறந்தது பௌருஷம் சுப்தம். சுப்தம் என்பது புருஷோத்தம். வேத பாகத்தில் உயர்ந்ததாகவும் கொண்டாடப்படுகிறது, பௌருஷமாக கொண்டாடப்படுகிறது. பௌருஷம், அப்பௌருஷம், பௌருஷம். அப்பௌருஷம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாதுன்னு அர்த்தம். பௌருஷம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்னு வருது இல்லையா? அந்த இடத்துல பௌருஷம்ங்கிற சப்தத்துக்கு புருஷனால் பண்ணப்பட்டது எங்க அர்த்தத்தை காட்டிலும் நம்முடைய முன்னோர்கள் என்ன தெரிவிக்கிறான்னா, புருஷனுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது இந்த சுத்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட புருஷயுக்தம் உயர்ந்த பாகம். ஒரு ஆத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மாவானவன் நான் யார், எனக்கு எதற்காக இந்த நிலை, மற்றவாளுக்கு அந்த நிலை இருக்கு. தன்னோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னொருத்தருடைய நிலை குறைவாக இருக்கலாம், இன்னொருத்தர் நிலை அதிகமாக இருக்கலாம். அப்படி இந்த மாதிரி நிலை எதனால ஏற்பட்டது? இதுக்கு என்ன காரணம்? நான் காரணமா, வேற யாராவது காரணமா, வேற யாராவது காரணம், என்ன யாராவது ஆட்டி படைக்கிறார்களா? இது இத்தனைக்கும் உயர்ந்ததனமாக ஒரு பதிலை தெரிவிக்கிறது புருஷ சுத்தம். ஆனால் இந்த சுத்தத்தில் இருக்கக்கூடிய பதிலை போல சாஸ்திர அந்த உபனிஷத்துல வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நேர்மையான முறையில சொல்றது. நேர்மையான முறை என்ன, இந்த ஊர்ல யார் வித்வான் கேட்டேன், இன்னார் வித்வான் சொல்லியாச்சுன்னா அப்ப கேள்வி சாமானியத்துல இருக்கும், பதில் விசேஷத்துல வருதுன்னு அர்த்தம். ஆனா கேள்விய விசேஷத்துல வந்துட்டுன்னு வச்சுக்கேன், இந்த ஊரில் இவர் தானே வித்வான் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஓ அவரை வித்வான் ஆக்கணும்னு எனக்கு அபிப்பிராயம்னு அர்த்தம். அப்ப பதில் விசேஷமா வராது, தலையாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். பிடிச்சிருந்தா தலையாட்ட போறோம், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி கிடையாது. புருஷ சுத்தத்துக்கு அந்த வைபவம் உண்டு. சாமானியத்துல இருந்துட்டு விசேஷமான அர்த்தத்தை கொடுக்கறது. ஆனால் இதுல சில பேருக்கு சில பெண்கள் வாசிக்கப்படாத சுவாமி, என்ன பண்ணாலும் அவ கூடாதுன்னு அர்த்தத்தை நன்னவா தெரிஞ்சுக்கலாம், எந்த குறையும் கிடையாது. இன்னும் கேட்டா மனு பகவான் தன்னுடைய மனுசாஸ்திரத்துல சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சந்தேகங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய புருஷனை கேள், ஆண்மகனை கேள்வி சொல்லணும்னு அப்படி சொல்லல. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கேள்ந்தால் மனு பகவான் தெரிவிக்கிறார். அப்பனா சாஸ்திர அர்த்தங்கள் பூர்ணமாக மனசுல தேக்கிக்கும் கிடப்பது யார் என்றால் அநேகமா ஸ்ரீகள் தான். புருஷர்களுக்கு கிடையாதுன்னா உண்டு, இருந்தாலும் சில சில நிர்பந்தங்கள் அவர்களுக்கு உண்டு. கூடவே அவளுக்கு ஒரு அகங்காரம் அமக்காரங்கிறது அந்த மனசுல தன்னடியே கிடைக்கும், நான் புருஷன் அது வரும். ஆனா பெண்களுக்கு அது இயற்கையா கிடையாதுன்னா வருவதற்கு வாய்ப்புகள் குறையும். ஏன்னா பெண்ணான தன்மைன்னு அப்படியே இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டான சுபாவத்துக்கு இயற்கையா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை வைத்துக்கொண்டு சொல்றேன். சுவாமி எங்க வீட்டுல எல்லாம் இப்படி கிடையாது சுவாமி, நீங்க மாத்தி சொல்றேன்னா அடியது தெரியாது, இதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா இயற்கையான ஆத்மா ஒரு பெண்ணான சரீரத்தை எடுத்திருந்தனா அந்த சரீரத்திற்குரிய பெண் தன்மைக்கு சுபாவம் மிருதுவா இருக்கும். அது மட்டுமல்லாமல் அது எல்லாத்தையும் தரிக்கக்கூடிய நிலை இருக்கும். அதனாலதான் வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு பெண் தேவைன்னு தெரிவிப்பார். ஏன் ஆனால விளக்கேற்ற முடியாதான்னு தாழ்மா ஏற்றலாமே. அப்படின்னா அதை நன்றாக சரிவர நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாங்கு மந்திரி ஸ்தானம்னு சொல்லுவார் ஒரு மனைவியை, அந்த மந்திரி ஸ்தானம் தெரிவிக்கிறார். அதனால
பெண்களுக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவலையும் வேண்டாம். அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாலே போதும். அப்ப படிக்க வேண்டாமா? அப்ப படிக்கலைன்னா அதே அதே நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமை, அந்த மதிப்பு, அந்த பலன் கிடைக்குமானா அதை விட அதிகமா கிடைக்கும். இதை விட ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, பெருமையோ, பலனோ அதை விட அதிகமா கிடைக்கும். ஏனென்றால் நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க. நேசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மனசுல தேக்கி வைக்கணும். அந்த தேக்கி வைக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்கிறதை காட்டும் ஆண்களுக்கு குறைவுன்னு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனாலதான் விளக்கேற்றுவதற்கு பெண் ஒரு விளக்காகவே பிராட்டியதான் சொல்றார். கோல விளக்கே கொடியே விதானமே. ஆண்டாள் தெரிவித்தாலும் மாலை மணிவண்ண பாக்குற விளக்கு என்கிற சப்தத்துக்கு அங்க என்ன அதிர்காரு மகாலட்சுமி கொடுக்கிறேன்னு தெரிவிக்கிறான் கண்ணன். தன்னை சொல்லல, தானே விளக்கா இருக்கலாமான்னு. தான் விளக்குதான், விளக்கா அப்படின்னு இருக்கலாம். ஆனா தான் விளக்கானாலும் அந்த பிராட்டிக்குண்டான விளக்கான தன்மை இவர்கிட்ட இல்லை. அதனால புருஷ சுத்தம் உயர்ந்தது. அதை நாம் 2வது மந்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். முதல் மந்திரம் சகஸ்டசீர்ஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டவாத் சபூபம் விஸ்வதோ விருத்தா அத்தியதுஷ்ட தசாங்குலம். 1000 தலைகளோடு, 1000 கைகளோடு, 1000 கால்களோடு, 1000 கண்களோடு பூர்ணமாக நமக்கு சேவை சாய்க்கிறான். சபூபம் விஸ்வதோ விருத்தா, அது மட்டுமல்லாம இது தாண்டி நிற்கிறான், நம்முடைய நிலையை தாண்டி நிற்கிறான், நம்ம அவனால அளவிட முடியாதுன்னு தெரிவித்தார். இது முதல் மந்திரம். 2வது மந்திரத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புருஷயே வேதகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருதஸ்வசேசானக யதன்னேனாகி ரோகதி. ஆனால் இன்னைக்கு நிறைய பிராமணர்கள், பொதுவா எல்லா பிராமணையும் நீங்க சொல்லிட்டு இருக்கேன், இதை நல்லா செவிக்கிறேன். ஆனா இதோடைய அர்த்தங்கள் பூர்ணமா தெரியுமான்னு தெரியல. என்னைக்குமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சப்தத்துக்கும், உபனிஷத்துல சொல்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சேவித்தோம்னா அது கொடுக்குற ஆனந்தமே தனி. ஏன்னா நம்ம சேவிக்கும் போது நமக்கு அனுபவம் கிடைக்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுபவம் இல்லைன்னா அது பிரகாசப்படாது. அனுபவம் பரிபூர்ணமா இருக்கும். ஒரு கோஷ்டி, ஒரு திருவாராதனம் அல்லது ஒரு காலக்ஷேபம்னாலே அனுபவிக்கணும். கேட்கிறவாலும் அனுபவிக்கணும், சொல்றவாலும் அனுபவிக்கணும். ஆனா சொல்றவாளுடைய அனுபவத்தை காட்டும் கேட்கிறவாளுடைய அனுபவம் தான் அதிகமா இருக்கணும். சொல்றவா அனுபவத்துக்கு போயிடுச்சுன்னா நின்றுவா. அனுபவம் வந்துருச்சுன்னா மேற்கொண்டு வார்த்தை வராது, அனுபவத்துக்குள்ள போயிடுவா. அப்ப அனுபவத்துக்கு ஓரளவு அனுபவிக்கணும். பூர்ணமானவனும் கேட்கிறவாளுக்கு தான் இருக்கணும். அதே போல புருஷ ஏவே தகம் சர்வம். இப்ப என்ன தெரியுதுன்னா, புருஷ ஏவே தகம் சர்வம்னா அந்த புருஷனே இது இத்தனையும் சொல்றது. புருஷன் என்ற சப்தத்தால ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தோம். அப்ப அந்த புருஷனை இது இத்தனையும் சொல்றது. இது இத்தனையும் புருஷனா சுவாமி, இது வேறு அது வேறு அது வேறு இது வேறு என்னன்னு தெரியுது. அப்படி இருக்கச்சு இது இத்தனையும் புருஷன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய சனாதன தர்மத்துல நிறைய மதங்கள் இருக்கு. மதங்கள்ல வைதிக மதங்கள், சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்ட மதங்களை பத்தி தான் பேசணும். ஒத்துக்கொள்ளாத மதங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒத்துக்கொண்ட மதங்களுக்குள்ளே சில சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. இது இத்தனையும் புருஷனே என்று சொன்னபடியாலே அப்ப புருஷன் ஒருத்தனே இருக்கான், மற்ற அத்தனை மித்யா என்கிற ஒரு கோட்பாடும் ஒரு மதத்துக்கு உண்டு. இல்ல இல்ல இல்ல, இது இத்தனையும் புருஷன் சொல்லியிருக்கே தவிர அந்த புருஷனும் இந்த பிரபஞ்சமும் நித்தியம் உண்டு அப்படின்னு ஒரு கோட்பாட்டும் உண்டு. இன்னொரு கோட்பாடு, இந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் அந்த புருஷனே கட்டி ஆளக்கூடிய ஆத்மா, அந்த புருஷனால அனுபவிக்கப்படக்கூடிய அச்சித் என்று சொல்லக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய ஞானமில்லாத அந்த பொருட்கள், இந்த இரண்டுமே அவனுக்கு தாசனாக அடிமைத்தனமாக இருக்குன்னு இது ஒரு கருத்து உண்டு. இப்ப இந்த கருத்து 3 கருத்தையும் பார்க்கறச்சே புருஷையவே தகம் சர்வம், புருஷனே இது இத்தனையும் அப்படின்னா படியன் முதல்ல சொன்னேனும் இந்த புருஷன் மட்டுமே உண்டுன்னு சொல்லணுமா, அதோடு இது ஒத்து போறதுனும். ஆமா, புருஷனே இது இத்தனையும் சொன்னபடியாலே அது தானே இதுன்னா இல்லைட்ட. இப்ப அது மட்டும்தான் இதுன்னா அப்ப அந்த புருஷனுக்கு அடியார்கள் இருக்கணும்,
அந்த ஏன்னா புருஷ சப்தம்னு வந்துட்டு வச்சுக்க, பிரம்மம்னு வந்துட்டு வச்சுக்க, அந்த பிரம்மத்துக்கு துண்டாட அடியார்கள் இருந்தா தான் அந்த பிரம்மன் ஒத்துக்க முடியும். ஒருத்தர் முதலாளின்னு சொல்லணும்னா யாருமே தொழிலாளி இல்லை, அதுல முதலாளி அது கோட்பாடு ஒத்து வராது. சரியா? அப்ப முதலாளியோட தன்மை அவங்க போயிடும். அதே போல இங்க பிரம்மன் வந்துட்டனா அந்த பிரம்மத்தை காற்று வேறுபட்டு இருக்கக்கூடிய தன்மை இருந்தாகணும். ஆனா இங்க சொல்றது புருஷ ஏவேதகம் சர்வம், புருஷ ஏவேதகம் சர்வம், புருஷனே எல்லாம், நிருஷனே எல்லாம் சொல்லிருக்கு இல்லையா? இதைத்தான் நம்ம கடந்த காலத்துல ஒரு சிறு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம். என்னன்னா நீலோ கடக சாஸ்திரம் எப்பயுமே ஒரு குடத்தை தான் எக்ஸாம்பிள் சொல்லணும். குடத்தம், அப்புறம் ஸ்வேதகேது, உத்தாலகர், இதெல்லாம் யாருன்னே தெரியாது. பேர் சொல்லியிருக்கு. ஸ்வேதகேதுன்னு ஒரு பேர் சொல்லியிருக்கு, உத்தாலகர்னு ஒரு பேர் சொல்லியிருக்கு. யார் சுவாமி, எங்க இருக்கா, என்னமா இருக்கான்னா போய் நம்ம சிவகணம் போனதுக்கு அப்புறம் தான் கேட்கணும். சாஸ்திரம் பேர் சொல்லியிருக்க, எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சாஸ்திரம் மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்கு. அதே போல இங்க நீலோ கடகா, நீளமான குடம். நீளமான குடம் இருக்கணும். அந்த நீளமான குடத்துக்கு இருக்கக்கூடிய வாயு பயிரமா இருக்கு. அதாவது வாய் சிரித்து வயிறு பெருத்து இருக்கு, சுத்தி வேலைப்பாடுகள் இருக்கு. அது மட்டும்தான் நீளமா இருக்கு. மேற்கொண்டு அது தண்ணி தூக்குவதற்கு உதவுகிறது. மேற்கொண்டு அதுல நிறைய ஒரு 100 ரூபாய் இல்ல 150 ரூபாய்க்கு அந்த விலை மதிப்பட்டு இருக்கணும். இது இத்தனை விசேஷம் சொல்லணும். இது இத்தனையும் அந்த குடத்தை தான் குறிக்கிறது. ஆனா இந்த விசேஷனமே குடமானா கிடையாது. புருஷ ஏவே தகம் சர்வம். அப்ப நீலோ கடகா ஏவே தகம் சர்வம் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப அந்த நீலோ கடகான்றச்சே வாயும் வைரமா இருக்கிறது அது. அதே போல வேலைப்பாடுகளோடு கூடியது அது. அதற்கு பிறகு 100 ரூபாய் 150 ரூபாய் வருமானம் உள்ளது அது அப்படின்ற இல்லையா? இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய பயன்களே வேறு. வாயும் வைரமாக அந்த குடந்தா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பொம்மை கூட வாயும் வைரமா இருக்கும். அதே போல நீளமா இருக்கணும்ன்ற குடந்தா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீளம் ஒரு வர்ணம், கலர் குறைக்கிறது. எத்தனையோ பொருட்கள் நீல வர்ணத்துல இருக்கு. அப்படி இல்லையா? நீல வாரணம் சொல்றோம், அதுவும் நீளமா இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு விலை 100 ரூபாய்னா 100 ரூபாய் எத்தனையோ கிடைக்கிறது, புஸ்தகம் கிடைக்கிறது, என்னையோ கிடைக்கிறது. அப்ப இதெல்லாம் எதையோ குறிக்கிறது. ஆனா இது இத்தனையும் சேர்த்து இந்த 4 வஸ்துக்கள் 4 விலைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலைகள்லாம் நீலகுடத்தை தான் குறிக்கிறது. இது இத்தனையும் சேர்ந்து அந்த நீலகுடத்தை தான் குறிக்கிறது. 5 சொல்றேன் கேட்டுக்கோ நல்லா. அதாவது விசேஷனம், விசேஷம். பிரம்மசூத்திரத்துல ஆதிசங்கருடைய வியாக்கியானம் உண்டு, மாத்வாச்சாரியுடைய வியாக்கியானம் உண்டு, அதே போல ராமானுஜருடைய வியாக்கியானம் உண்டு. கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கதான் இருக்கு. ஆனா இதை உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் சொல்றேன். ஏன்னா இப்படியே பேசிட்டு தான் அப்ப ஏன் சுவாமி வந்தது? அப்ப அவளுக்கெல்லாம் சரியா படிக்கலையா? இவர் நல்லா படிச்சிருக்கா, இவர் நல்லா படிக்கலா? ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வித்வான்கள், சாமானியப்பட்டவா இல்லை. ஆதிசங்கராகட்டும், மாத்வராகட்டும், ராமானுஜராகட்டும் சாமானியமா இல்லை, நம்மளை போற இல்லை. நமக்கெல்லாம் புஸ்தகத்தை பார்த்து ஒழுங்கா சொல்றோமான்னு தெரியாது. அதிலே நிறைய விட்டு போயிடும். அவெல்லாம் புஸ்தகமே வேண்டாம். அந்த அளவுக்கு அபாரமான ஞானம் சங்கராகட்டும், மாத்வராகட்டும், ராமானுஜராகட்டும். ஏன் கருத்துக்கள் மாறுறது? எதனால? அப்ப பகவான் ஏதாவது பண்ணியிருக்காரா? பின்னாடி கடைசியில சொல்றேன், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப 100 ரூபாயோட குடம் இருக்கு. அதே நேரத்துல விசேஷம் விசேஷம் சொல்லணும். விசேஷம் விசேஷணங்கள், அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் பயன் சொல்றோமோ அதெல்லாம் விசேஷம். அதெல்லாம் சேர்ந்து ஒரு விசேஷத்தை சொல்றதுன்னா அந்த குடத்தை சொல்றதுன்னு அர்த்தம். அந்த குடத்தை சொல்றதுன்னு அர்த்தம். இப்ப எதெல்லாம் பார்ப்பணும்? விசேஷனம் ஒரு பண்புக்கு வேலை வேறு. நல்லா பார்க்கணும். விசேஷம்னா ஒவ்வொரு பண்புக்கு வேலை வருது. இப்ப நீளம்ன்றதுனால அதோட வேலையே வேறு. 100 ரூபாய் கிடைக்கிறதுனா அதோட வேலையே வேறு. வேலைப்பாடோடு கூடி இருக்குன்னா அதோட வேலையே வேறு. அப்ப இந்த மாதிரி நீளமா இருக்குன்னா என்ன அர்த்தம் சுவாமி? நீளமா இருக்குன்னா அது மஞ்சள் இல்லை, சிகப்பு இல்லைன்னு தெரியாது. அதே போல 100 ரூபாயில வயிறு பெருத்து வாய் சிரித்து இருக்குன்னா அதோட வேலையே வேறு. வயிறு பெருத்து வாய் சிரித்து இருந்தா ஜலம் தூக்க பயன்படுறதுன்னு அதோட பயனை வேறு. அதே போல வேலைப்பாடோடு இருந்தா எனக்கு வாங்கணும்னு பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருமானம், அதோட வேலையே வேறு. 100 ரூபான்னு சொல்லியாச்சுன்னா இது 1000 ரூபாய் இல்ல 100 ரூபான்னு தெரியாது. அப்ப ஒவ்வொரு பண்புக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு. ஒவ்வொரு பண்புக்கும் அப்ப 5க்கும் 5 வெவ்வேறு பிரயோஜனங்கள் உண்டு.
ஆனா இந்த 5 வேலையும் 5 நிலையும் சேர்த்து ஒரு குடத்தை தான் சொல்றது. நல்லா பாருங்க. 5ம் சேர்த்து வேலைப்பாடோடு கூடியது, நீல 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 வர்ணத்தோடு கூடியது, வாய் சிரித்து வயிறு பெருத்து இருக்கக்கூடியது, அதற்கு மேற்கொண்டு 100 ரூபாயோடு இருக்கு. இது இத்தனை சேர்த்து ஒரு குடத்தை தான் சொல்றது. ஆனா இப்ப அந்த 5ம் இந்த குடமும் 2 ஒண்ணா. வேலைப்பாடோடு கூடியதுதான் குடம் அப்படின்னா, வேலைப்பாடோடு கூடியது எத்தனையோ இருக்கு, அதுவே குடமாகாது. அதே போல 100 ரூபாயோடு கூடியதுதான் குடம்னா, அந்த 100 ரூபாயில இருக்கிறது எத்தனையோ இருக்கு, அதுவே குடமாகாது இல்லையா? அப்ப 100 ரூபாய்க்கு புஸ்தகம் கூட வந்துருமே, அது இல்லையா? அதனால வயிறு பெருத்து வாய் செலுத்து இருக்குன்னா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா பொம்மை கூட இருக்கு அது மாதிரி அப்படின்னு சொல்றோமோ. அப்ப இந்த 5 வஸ்துவை அது கொண்டு போய் ஸ்தாபிக்க போறது இல்லை. ஆனா அந்த 5 வஸ்து அதுதான் ஸ்தாபிக்கிறது. இப்ப இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆழ்வார் பாட்டை வைத்துக் கொண்டு நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீலா சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய்னு பாசம். பகவானை சேவிக்கிறது நம்மாழ்வாருக்கு ஆசை. நேற்றுதான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்தார். அவர் கூப்பிடுறாரு, ஓன்னு கூப்பிடுறாரு. நீ நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் அப்படின்னார். பகவான் உடனே பார்த்தா, இவர்கிட்ட இனிமே போக வேண்டாம். இவர் நீர், நீயே நீர், நீரே தீ, நீரே கால், நீரே எரி, நீரே விசும்பு, பிருத்திவி தேஜஸ்வாயு ஆகாசம் எல்லாம் நீரே அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே பகவான் சொன்னார், இனிமே நான் வர வேண்டாம். தீர்த்தத்தை பார்த்து நானே நினைச்சுக்கோ, தீயை பார்த்து நானே நினைச்சுக்கோ, காத்தை பார்த்து நானே நினைச்சுக்கோ, ஆகாசத்தை பார்த்து நானே நினைச்சுக்கோ, நான் வர வேண்டாமா? நான் இல்ல 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 நீ வரணும், இதெல்லாம் நீன்னு சொன்ன வாசம் அவங்க. ஆனா நான் உன்ன என்ன மாதிரி பார்க்கணும், சுவாபாவிகமா உன்னுடைய இயற்கையான தன்மை ஏதோ அதை நான் பார்க்கணும்னு காரணம். இப்ப இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். சூரியனும் நீயே, சந்திரனும் நீயே, இந்திரனும் நீயே, குபேரனும் நீயே, அந்த மாதிரி நீயே நீயே நீயேன்னு சொல்றோமா, நானும் நீயே அதையும் சொல்லிக்கலாம் ஒண்ணுதான். அப்ப நானும் நீயேன்னா நானும் நீயும் பிரம்மம் ஒண்ணு, வேற எதுவும் கிடையாது பொய்ன்னு அர்த்தமா? அந்த அர்த்தத்துல வராது. வேற சொல்றேன். புஸ்தகமும் நீயே, கடிகாரமும் நீயே, ஜமக்காலம் நீ, எல்லாம் நீயும் சொல்றோமனோ. ஆனா இந்த எல்லாம் நீ சொல்றச்சே, இந்திரன் வேறு, சந்திரன் வேறு, குபேரன் வேறு, புஸ்தகம் வேறு, ஜமக்காலம் வேறு, இதுக்கெல்லாம் வெவ்வேறு பிரயோஜனம் உண்டு, வெவ்வேறு பிரயோஜனம் இல்லையா? ஆனா இது எதுவா இருந்தாலும் பிரம்மத்தை தான் சொல்லுன்னு சொல்றாளே, எல்லாமே பிரம்மன்ற தத்துவத்தை தான் குறிக்கிறது. அப்ப இது குறிப்பதற்காக இது இத்தனையும் அவரே அப்படின்னு சொல்லலாமா? இது இத்தனையும் ஒண்ணு அப்படின்னு. அப்ப இந்த ஜமக்காலம், அதே போல தீ, நீர், காற்று, எரி, நானும், கடிகாரம் எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப பிரம்மம் வேறல்ல, இந்த ஜமக்காலம் வேறல்ல, அதே போல புஸ்தகம் வேறல்ல, இதுவே அதுவே. அப்ப இந்த ஜீவாத்மாவே பிரம்மம்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அது வேறு, இந்திரன் வேறுதான், சந்திரன் வேறுதான், குபேரன் வேறுதான், நான் வேறுதான், பிரம்மம் வேறுதான். ஆனா அப்ப என்ன சொல்ல, இது இத்தனையோடும் கூடி இருக்கிறது பிரம்மம் அப்படின்னா, இப்ப நம்ம குடத்தையே கொண்டு வரணும். இதுக்கும் மனுஷால வச்சுக்கணும். இப்ப குடவு நீல குடத்தோடு, நீல வர்ணமான குடத்தோடு கூடியது அப்படின்னா, நீல வர்ணத்தோடு குடம் கூடியிருக்கு. இப்ப கிடைச்சுதான் நீல வர்ணத்தோடு குடம் கூடியிருக்குன்னா, அப்ப நீளம் அதுக்கும் சம்பந்தமே எல்லாரும் வருது பண்ணுவோம். குடம் நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குடமும் நீளமும் ஒண்ணான்னு நமக்கு வந்துடும். இப்ப நீல வர்ணத்தோடு குடம் கூடி இருக்கு, அப்புறம் 100 ரூபாய் விலை மதிப்போடு குடம் கூடி இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் கூடியிருக்குன்னு சொல்லியிருக்கோமோ. அதே போல இந்த பிரபஞ்சங்களாகட்டும், நாம ஆகட்டும், எல்லாமே பிரம்மத்தோடு கூடி இருக்கிறோம். பிரம்மத்தோடு கூடி இருக்கிறோம். பிரம்மத்தோடு கூடி இருக்கிறது என்னது? புருஷ ஏவே தகம் சர்வம். புருஷ ஏவே தகம் சர்வம் அப்படின்னா, இது இத்தனையும் புருஷன் என்று நினைத்துக்கொள், இது இத்தனையும் புருஷன் நினைச்சுக்கிறோம், ஏன்னா கூடி இருக்கிறோம். இப்ப நீலோ கடகா, நீளமான குடம்னு சொன்னேன். இப்ப நீளமான குடம்னு சொன்ன அந்த குடத்தை தான் குடிக்க போறது. ஆனா நீலவர்ணம் தனி. ஆனா அந்த நீளத்தையும் அந்த குடத்தையும் சேர்த்தணும், கூடி இருக்குன்னு சேர்த்தணும். சேரும் போது என்ன ஆகுது? அப்ப அந்த நீலவர்ணம் அதை தானே குறிக்கிறது. அதே போல எல்லாமே புருஷ ஏவே தகம் சர்வம், இது இத்தனையும் புருஷன் 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 நினைச்சுக்கோன்னா, கூடி இருக்கிறதோடு அது சேர்ந்து இருக்கு அப்படின்னு இல்லையா? இதுதான் விசிஷ்டயோகோ அத்வைத்தம் அப்படின்னு தெரிவிக்கிறேன். சரி, அப்பனா நான் இந்த கூடி இருக்கிறதோடு இருக்கக்கூடிய ஒன்றில ரெண்டாவது கிடையாது. ரெண்டாவது கிடையாது. ஏன்னா புருஷ ஏவேதகம் சர்வம்னா இது இத்தனையும் புருஷனே, ரெண்டாவது கிடையாது.
இது இத்தனையும் புருஷன், இரண்டாவது கிடையாது. அப்ப ரெண்டாவது கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப ரெண்டாவது பொருளே கிடையாதுன்னா இது இத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மத்தை போல ரெண்டாவது கிடையாது. ரெண்டாவது கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது அர்த்தம் அல்ல, கூடியிருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாது. இப்ப கூடியிருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னாதான் என்ன வரும்? அப்ப புருஷனுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கிடைக்கிறது, இந்த பிரபஞ்சம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கிடைக்கிறது, நான் வேறு அவ வேறுன்ற அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணுவோம், என்னுடைய கர்மாதீனமாக நான் என்னென்ன பண்ணிட்டு இதுலயே அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லைன்னு வந்துருக்கேன், நானும் அவனை ஒண்ணு வந்துருக்கேன். அப்ப என் கர்மா என்ன ஆகுது? எல்லாருமே அவளுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனி கர்மா இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அப்ப அதெல்லாம் என்ன ஆகுது? தப்பா போயிடும். அப்பதான் அப்ப புருஷையேவே தகம் சொல்றோம்னு என்ன அர்த்தம்னா இது இருக்கு. இப்ப பாருங்க, இத போல ரெண்டாவது கிடையாதுன்னு. அப்ப கூடியது என்பதுக்காக இது இத்தனையும் நான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது இத்தனையும் நான் என்ற அர்த்தம் இல்லை. அப்ப நானும் பிரம்மத்துக்கு சரீரம், நானும் பிரம்மம். அப்ப நான் நீரும் இப்ப நம்ம கண்ணால பாக்குற என்னொன்னும் அது சித்தாகட்டும் அச்சித்தாகட்டும். அச்சித் என்று சொல்லக்கூடிய ஞான சூன்யம். அநேகமா நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் அத்தனை பேருக்கும் ஞான சூன்யம் தான். புரியத்துக்காக சொல்லி யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இப்ப நான் அப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன்னா சில பேர் முகத்தை காமிக்கிறா, பாக்குறேன். உடனே அவளை பார்த்து உங்களுக்கு ஞானமே கிடையாது, அறிவே கிடையாதுன்னு சொன்னேன். இது உண்மையா பையா? அதே போல நீங்க அடியனை பாக்குறேன், என்னை பார்த்துட்டு சுவாமி உங்களுக்கு ஞானமே கிடையாதுன்னு சொன்னேன். இது உண்மையா பையா? உண்மை. என்னங்க காலக்ஷேபத்துல ஞானம் கிடையாது அறிவு கிடையாதுன்னு சொல்றதுக்கா காலக்ஷேபம்? போன வாரம் காலக்ஷேபம் இல்லாதனால ஏதோ மாத்திட்டு இருக்காரா அப்படின்னா நிஜமா ஞானம் கிடையாது. நீங்க என்ன பாக்குற இல்லைனும் என் சரீரத்தை பாக்குறா, ஆத்மா பாக்குறாரு. சரீரம் பார்க்க முடியாது, ஆத்மா தெரியாது. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. சரீரத்துக்கு ஞானம் இருக்கா? கிடையாது. இப்ப என்னப்பா என்னங்கிற சப்தம் ஆத்மா தான் குறிக்கிறது. ஆனா என்னன்னு ஒரு சப்தம் எங்க பொண்ணு சேர்க்கிறோம்? சரீரத்துல தான் சேர்க்கிறோம். அப்ப அந்த சரீரத்தை பாக்கறச்சே ஞானம் இல்லைன்னு வந்துடுறது. அப்ப என்ன பார்க்கறது ஞானம் இல்லைன்னு வந்துருக்கச்சே அப்ப நான் என்ன ஆயிடுது? அப்ப நான் பிரம்மத்துக்கு சரீரம் ஆயிடுது. நானே பிரம்மமா ஆக முடியாது. அப்ப நீரும் பிரம்மத்துக்கு சரி, நானும் பிரம்மத்துக்கு சரி, எல்லாருமே பிரம்மத்துக்கு செய்யணும். அவ பிரம்மமும் நானும் ஒருத்தர் என்ற அர்த்தம் வராது. அர்த்தம் வந்துட்டு நிறைய வம்புகள் வரும். இப்ப ஒரு விஷயம் உண்மை மேல சொல்றேன். அவருக்கு கை இருக்கு, இன்னொருத்தருக்கு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கு, அவருக்கு கை இருக்கு. இப்ப அடியனுக்கும் கை இருக்கு. சுவாமி கையின்னு சொல்லியாச்சு, இங்கேயும் கையும் சொல்லியாச்சு, ரெண்டு கையும் ஒண்ணு ஒன்னாகுமா? இது என் கைன்னு அது அவர் கைன்னு சொல்லுவேன், என் கைன்னு சொல்லுவோம், அவர் கைன்னு சொல்லி சரி, அது கூட வேண்டாம். என்னுடைய சரீரத்துக்குள்ளேயே வலது கை இடது கை இருக்கு. இது ரெண்டுமே ஒண்ணா? இல்ல. சில காரியம் இடது கையில பண்ணாலே வெளில தள்ளிடுவா. நீ வைதிகரா, சாஸ்திரம் தெரிஞ்சவரா, எந்த கையில பண்ணணும்னு தெரியலையே உனக்கு, வெளில போங்க, தள்ளிடுறாலும். அது மட்டும் இல்ல, சில பேர் தள்ளனாலும் அந்த காரியத்தை மறுபடியும் இன்னொரு தடவை அந்த காரியத்தை அழிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை பண்ண ஆரம்பிச்சுடுவான். இது இடது கையில பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்கேன். சகதேவன் இந்த வார்த்தையை சொல்றான், அக்ரபூஜை கொடுக்கணும். தர்ம மகாராஜா தர்மன் யாகம் பண்ணினா அதுல முதல் பூஜை கொடுக்கணும். முதல் கொடுத்து கண்ணனுக்கு கொடுக்கலாம்னு சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கச்சு இந்த சிசுபாலை இவாலாம் என்ன பண்ணா, அவளுக்கெல்லாம் கண்ணனை பிடிக்காதுன்னு, அதெல்லாம் கண்ணனுக்கெல்லாம் கொடுக்கப்படாது, யாரும் கொடுக்கப்படாது, அதெல்லாம் யாரும் வேற யாருக்கும் அவன் கொடுக்கப்படாது அப்படின்னா. இப்ப சகதை சொல்லிட்டு இருக்கான், கண்ணனுக்கு கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்தேன்னா நான் என்னுடைய இடது காலாலே அவளை எட்டி உதைப்பேன்னு இருக்கான். ஏன் வலது காலை எட்டி உதைக்கூடாது? ஏன் இடது காலம்? இது மகாபாரதத்துக்கு இந்த ஸ்லோகம். என்னுடைய இடது காலாலே எட்டு உதைப்பேன். ஏன்னா அப்படின்னா நான் பிரயோஜனம் இல்லாத காலை இதுக்காக எட்டு உதைக்கிறதா பிரயோஜனம் படுறதுன்னு அர்த்தம். அதே போல இடது கைக்கு வலது கை வித்தியாசம், என் கைக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. இந்த கை வேறு அந்த கை வேறுதான். ஆனா எனக்கு ரெண்டா தெரியதுனும், இது இடது கை இது வலது கைன்னு தெரியதுனும். ரெண்டு கை ஒன்னா கிடையாது. அப்ப ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன் சுவாமி அப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது? சொன்னா ஒண்ணுன்னு சொல்லலாம், என்னுடையது. அப்ப ஒண்ணு வந்துடும். இந்த ரெண்டு கையும் சேர்த்து என்னுடையது.
என்னுடையது வந்துருச்சுன்னா அப்ப ஒண்ணு வந்து அந்த மாதிரிதான் சாஸ்திரம் சொல்லி புருஷ ஏவே தகம் சர்வம். இந்த ரெண்டும் சேர்த்து என்னுடையது என்னுடையது வந்துட்டுனா அப்ப பார்த்தா ரெண்டு கையும் வெவ்வேறு சொல்லி ஆகணும். அதே போல பிரம்மத்தினுடைய சகல ஜகத்துன்னு பார்த்தா அவருடைய சரீரமாகத்தான் எல்லாம் இருக்கும். பார்த்தா மொத்த பேரும் சரி சுவாமி, அப்ப மொத்த பேரும் ஒண்ணும் சொல்ல முடியாத, மொத்த பேரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப சரீரமா இருக்கான்றதுக்காக எல்லாரும் ஒண்ணும் இல்லையா? எல்லாருமே சரீரம் தானே, எல்லாருமே சரீரம். என்னுடைய அவயவங்கள் கால் கை கண்ணு மூக்கு என்னன்னு இருக்கு, இதெல்லாம் என்னுடைய சரீரம் தானே. அப்ப இதெல்லாம் சேர்த்து நான் அப்படின்னு ஒண்ணும் சொல்றோமோ? அந்த மாதிரி அங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. சரீரத்தை பார்த்தோம்னா சரீரத்தை பார்த்து ஒண்ணும் சொல்ல முடியும் இல்லையான்னா, இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம சரீரத்தை 5 விரல் இருக்கணும், 5 விரல் இருக்கணும். இந்த 5ஆகத்தான் இருக்கணும் இல்லையா? இந்த இதுல 5ம் இது கையில 5 விரல் இருக்கு, 10 விரல் இருக்கு, காலில் அதே மாதிரி 10 விரல் இருக்கு. அப்படி பார்த்தா நாம இதுல இருந்து காட்டிலும் வேறுபட்டவதான். அப்ப ஒரு கோணத்துல பார்த்தா நாம எல்லாரும் ஒண்ணும் சொல்ல முடியுமானா, மற்றொரு கோணத்தை பார்த்தா நம்ம எல்லாம் வெவ்வேறு தான் வரும். ஒண்ணுன்னு சொல்லவும் சொல்லலாம், வெவ்வேறுன்னு சொல்லலாம். எந்த கோணத்துல பார்த்தோன்னா நாம எல்லாரும் ஒண்ணு, பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு பார்த்தா மொத்த பேரும் ஒண்ணு. ஆனா பிரம்மத்துக்கு நான் சரீரமா இருக்கேன். அத்தனை பேரும் புல் பூண்டு அச்சித்து சித்து என்று சொல்லக்கூடிய எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரம். சரீரமா இருக்கிறபடியில ஒண்ணும் சொல்லலாம். சரி சுவாமி, நாங்கெல்லாம் இருக்கிறோமே, நாங்கெல்லாம் எப்படி ஒண்ணாக்குறது? ஒருத்தர் வந்து பேண்ட் போட்டு இருக்கார், ஒருத்தர் சட்டை போட்டு இருக்கார், ஒருத்தர் நெத்திக்கு வச்சுட்டு இருக்கார், ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருக்கார். இப்ப கண்ணாடி போட்டுங்கெல்லாம் ஒண்ணும் சொல்லிச்சுன்னா கண்ணாடி போடவும் கோபம் வந்துடும். அப்புறம் பேண்ட் போட்டுங்க அப்படின்னா வேட்டி கட்டிட்டு கோபம் வந்துடும். சில பேர் பெண்களா இருக்கா, சில பேர் ஆண்களா இருக்கா. அப்ப இதெல்லாம் எப்படி ஒன்னா சேர்க்க முடியும்? ஒன்னா சேர்க்க முடியுமான்னா இந்த மாதிரி சேர்க்க தாராளமா சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்? அத்தனை பேரும் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியாவுடைய பக்தர்கள் ஒன்னாயிடுச்சா இல்லையா? அப்ப அதுல அது ஆண் பெண் வித்தியாசமே இல்லையே. பக்தர்கள் வந்துட்டுனா அத்தனை பேரும் ஒண்ணு. அதத்தான் புருஷ ஏவே தகம் சர்வம் ஒண்ணு. அதை திருவேங்கட பக்தர் வந்தியா, இப்ப யாராவது நான் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அது என்னமா சுவாமி, நாங்கெல்லாம் பெண்களா இருக்கோம், நாங்க பக்தைகள், பக்தர்கள்னு சொல்லப்படாது. பக்தர்கள் ஆண்பால், பக்தைகள் பெண்பால் அப்படிலாம் வர. பக்தர்கள் சப்தம் பொதுவான சப்தம். இன்னும் கேட்ட இந்த புருஷ சப்தமே ஸ்ரீமன் நாராயண பொருட்கள்னு சொல்றோம். கண்ணனை கீதையில புருஷ சப்தத்தை பகவான சொல்லாம இன்னொரு சொல்றார், மேல வரைச்ச சொல்றேன். எது சொல்ற வேணும்னா, அப்ப எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் இதெல்லாம் ஒன்னா சொல்லலாமே. அத்தனை பேரும் அந்த பாலாஜி, அந்த பாலாஜியுடைய பக்தர்கள் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அப்ப அதுல சொல்லியாச்சுன்னா என்ன வருதுன்னா, அதுல நான் நீ இதெல்லாம் ஒண்ணுமே பாகுபாடே கிடையாது. ஜாதிய பாகுபாடு கிடையாது, ஆண் பெண் நிலையே கிடையாது. அதுல போட்டுக்கொண்டு உடுப்பு, அந்த ட்ரெஸ் இருக்கணும், அந்த ட்ரெஸ்லயும் பாடுபாடு, எதுலையுமே பாடுபட பாடுபாடு இதுதான் தெரியும். அப்ப இத்தனையும் பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா, பகவானுக்கு தான் தாசர்கள் அப்படின்ற நிலை இந்த ஜீவாத்மா. ஜீவாத்மான்னு வந்து மனுஷன் மட்டும் இல்ல, மரம் செடி கொடி புல் பூண்டு எத்தனை அத்தனைக்கும். அப்ப பகவானுக்கு அடிமை என்ற ஜாதி தான் உண்டு. இது சாத்தி 2 வழிய வேறில்லை சாட்டுங்கன்னு சொல்லுவா. ஆனா ஜாதி ஒண்ணு தான். அந்த ஒரே ஜாத்தினா பகவானுக்கு அடிமைங்க. அவனுக்கு அவன் சுவாமிநாத தாசன் இந்த நிலையிலே. இதுல வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதி இதெல்லாம் கிடையாது. அப்ப நான் சொன்னேன், ஏன்னா இந்த ஜென்மால வேற பெண்ணா இருந்திருக்கா, பெண்ணா பிறந்திருக்கா, இவா அவ வந்து ஆணா பிறந்திருக்கா. போன ஜென்மம் என்ன முதல்ல மனுஷனான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது விலங்கா இருந்தா, அது பெண் விலங்கு ஆண் விலங்கு இருக்கு, எதுன்னு தெரியாது இல்லையா? அப்ப ஒரே கோஷ்டியா பண்ணிடலாமனோ. அப்ப அதே போல பிரம்மத்துக்கு நான் மொத்த பேரும் ஒரே கோஷ்டி, அப்பனா தாசன். ஆனா நம் ஒவ்வொருவரும் கைய பார்த்தா வேறு, காலை பார்த்தா வேறு, ஞானத்துல பார்த்தா வேறு. அந்த ஒவ்வொருத்தருக்கு கூடிய தன்மையும் வேறு, புத்தியும் வேறு, ஞானம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேறு. அதெல்லாம் எப்படி சுவாமி வருதுன்னா, அவாவான கர்மாதீனம், அவரவர்களுடைய கர்மாதீனத்தால அது வருது. ஏன்னா ஒருத்தர் நல்லா பாட்டு பாடி 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 பாடிவே அந்த பாலாஜியை நல்லா திருப்திப்படுத்தினார். இன்னொருத்தர் கோலம் போட்டு பாலாஜியை திருப்திப்படுத்தினார். இன்னொருத்தர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ, அதான் அட்மினிஸ்ட்ரேஷன், அது பண்ணி ஒருத்தர் திருப்திப்படுத்துறார். இன்னொருத்தர்னா பகவானுக்கு ஆராதனை பண்ணியே திருப்திப்படுத்துறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமா இருக்கு இல்லையா? அப்ப அதான் கிங்கரர்கள் வேறு, கைங்கரிய பரல்கள் வேறு. அந்த கைங்கரிய ஆயிரக்கணக்கான கைங்கரிகள் ஏதோ ஒரு கைங்கரி பண்ணி அவன் திருப்திப்படுத்துறாரு. அப்ப இதெல்லாம் ஒரே கோஷ்டி தானே, ஆனா வெவ்வேறு காரியம் பண்றான். ஆனா பக்தர்கள் பார்த்தா ஒரே கோஷ்டி வந்துருதுனோ.
அந்த ஒரே கோட்டி இருக்கிறது தான் இதை தெரிவிக்கிறது. இப்ப அதுதான் இங்க தெரிவிக்கிறார். அதே போல இங்க இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் அந்த காலத்துல சொன்னது இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவான், இந்த சாவி கொடுக்கிற கடிகாரத்தை வச்சுட்டு இருப்பான். அந்த கடிகாரத்தை வச்சுருப்பா, அதுக்கு அலாரம் வைக்கிறச்ச தள்ள ஒரு தட்டு தட்டுவா, அது திருப்பி 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 வந்துடும். அதுக்கு சாவி கொடுக்கல வச்சுக்கேன், 12 மணி நேரம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அப்படியே நின்று போயிடும். சாவியை கொடுக்கலையே அப்படின்னு ஓன்னு சத்தம் போடுவா. 2 பேருக்குள்ள மாற்று கருத்துலாம் வந்துட்டு வச்சுக்கேன். அந்த மாதிரி சாவி கொடுக்குற கடிகாரம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது அன்னைக்கு கடிகாரம் கட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவன் கொண்டு போய் கொடுத்தோடனே அவன் இந்த நாள் வரணும், அடுத்த நாள் வாருன்னு சொன்னான். அடுத்த நாள் வந்தோடனே அடுத்த நாள் போனவொடனே அப்படியே பிரிச்சு வச்சிருக்கான். 100 பாகமா இருக்கு. என்னங்க எங்க ஆயிடுச்சு கடிகாரம்? எங்க கடிகாரமே தெரியல. இதே இருக்க சுவாமி, என்ன நீங்க இல்லைன்னு சொல்லணும். இது என்னது 100 பாகமா வச்சுட்டு இருக்கேன்னா, இப்ப அது கடிகாரமே இல்லையா? அது 3 தனியா வச்சிருக்கான், இதை தனியா வச்சிருக்கான், அதை தனியா வச்சிருக்கான். சுவாமி கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க. பார்க்க இன்னைக்குமே வேலை செய்யற இடத்துல போய் பார்க்கப்படாது, தலிகை பண்ற இடத்துல போய் பார்க்கப்படாது. அங்க போய் நொய் 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 இன்னும் இது இந்த மிளகாப்படை போட்டு இருக்க, இங்க மிளகா போடலாமே, இங்க கருவேப்பிலை போடலையே, இங்க ஏன் புளி போட்டு இருக்க, இங்க ஏன் மஞ்சள் காப்பு போடல அப்படின்னு பேரும் பேசப்படாது. அப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, அதை விட்டு பண்ணணும். இவர் போய் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு அவரை கோபம். இப்ப தொந்தரவு பண்ணிட்டு நீங்க அங்கே உட்காருங்க, முடிச்சு கொடுங்க. 10 நிமிஷம் ஆச்சு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துரு. இது ஒரு கடிகாரமா இல்ல அதுக்கெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் இருக்குது, அந்த பாட்டெல்லாம் சேர்த்து கடிகாரமா? கடிகாரம் இல்லையா? அதுக்கு என்னென்ன பேரும் உண்டு, நிறைய பெயர்கள் உண்டு. அது இருக்கு இல்லையா? அதைத்தான் தெரியும். அப்ப ஒரு கடிகாரம் தானேன்னா நமக்கு பயமப்படுதா? இப்ப இந்த கடிகாரம் ஒன்னா பலவான்னா பிரிச்சு பார்த்தா பலதான். அது பிடிக்கிறோம்னா முள்ளு வேறு, அதுல எண்ணிக்கை வேறு, அதுல இருக்கக்கூடிய ஸ்பிரிங் வேறு, அந்த திருப்பக்கூடிய நிலை வேறு. அந்த எண்ணிக்கைன்னு பார்த்தா பிரிச்சு பார்த்தா பலன்னு பார்த்தா பலதான். ஆனா சேர்த்து பார்த்தா என்ன கிடையாது? ஒன்றுதான். இதைத்தான் கம்பர் தெரிவிக்கிறார். கம்பராமாயணம் பரம சில்வேஷ்ணவர் ஒன்றே. அவரு ஷடகோபரந்தாதின்னு ஒரு நம்மாழ்வாரை பத்தி பாடியிருக்கார். அது அவ்வளவுதான் பிரசித்தமா இல்லை. ஏன்னா கம்பராமாயணம் பிரசித்தமா இருக்கிறதுனால ஷடகோபரந்தாதி அவ்வளவுதான் பிரசித்தமா இல்லை. அதுல சொல்றார், ஒன்றே என்றில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம், ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், இறையென்றரைக்கில் ஏமையாம்னு சொல்றாரு. அவன் உண்டுன்னு சொன்னாலும் உண்டுதான், இல்லைன்னு சொன்னாலும் உண்டுதான். பகவான் இல்லைன்னு சொன்னாலும் உண்டுதான். அவன் உண்டுன்னு அவன் ஒண்ணுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பல பல நிறைய இருக்கு. பகவான் வேறு, இவாலாம் வேறு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம். பகவான் மட்டும்தான் அதையும் சொல்லலாம். அப்படின்னா பகவான் மட்டும்தான், அவன் மட்டும்தான் சொல்லலாமான்னா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நாம் அத்தனை பேரும் கூடி இருக்கக்கூடிய பகவான் ஒருத்தன் தான் சொல்றச்சு, அதை சேர்த்து சொல்லணும். நம்ம அத்தனை பேரும் அவங்களுக்கு சரீரமா இருக்க போனோம். அப்ப அவர் ஒருத்தர் தானே. இப்ப காலு, கை, மூக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தனியா வச்சுட்டு நான் வருவேன் என்ன? கிடையாது. இந்த சாலுகை மூக்கோடு தான் வரேன். சுவாமி அவர் இந்த சுவாமி கிருஷ்ணன் சுவாமி வந்தார் அப்படின்னு வந்தாரா? கால் கையோடு வந்தாரா? யாரும் கேட்கவே மாட்டார். வந்தாருன்னு சொன்னாச்சுன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் வருவா. அப்ப அவர் தான் வந்தாருன்னு சொன்னேனே சுவாமி. அவர் காலோட வந்தார், கையோட வந்தார், மூக்கோட வந்தார், கண்ணோட வந்தார், நடந்து வந்தார், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னா அவசியம் இல்லை. அதைத்தான் புருஷையேவே தகம் சர்வம். இத்தனையும் புருஷன். அவர் வந்தார்னு சொன்னாரே, கால் இருக்கு, கண் இருக்கு, வயிறு இருக்கு, வாய் இருக்கு, எத்தனையும் இருக்கு இல்லையா? அதே போலதான் புருஷையேவே தகம் சர்வம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அதுதான் சாஸ்திரமே. நீ அஸ்தி நாஸ்தி, நாஸ்தினா இல்ல, அஸ்தினா உண்டு. நீ அஸ்தின்னு சொன்னாலும் அஸ்திதான், நாஸ்தின்னு சொன்னாலும் அஸ்திதான். இதைத்தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நேற்றுக்கு நீங்க சேவிச்சிருப்பீங்க. முதல் 10 அதுல வரக்கூடிய பாசுரம் உயர்வர சேவிச்சிருக்க இல்லையா? அது ஒரு பாசுரம். உலனெனில் உலன் அவன் உருவம் இவ் உருவுகள், உலன் அலனியனில் அவன் அருவம் இவ் உருவுகள், உலனென இளனென இவை குணம் உடமையில் உலன் இரு தகமையோடு ஒழுவிலன். இரு தகமையோடு. அப்ப உலனெனில் உலன் அவன் உருவம் இவ் உருவுகள், அவன் இருக்கேன்னு சொன்னாலும் இருக்குன்னு அர்த்தம். உலன் அலன் அவன் இல்லை. உலன் அலன் என சாஸ்திரோக்தமான அர்த்தங்கள் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்குதான் அவர் வேதம் தமிழ் செய்த மாறன்னு பேர். அப்ப உலன் அலன் எனில் இல்ல சுவாமி என்ன, அப்பவும் உலன் தான் அர்த்தம். இல்லைன்னு சொல்லிட்டேனேன்னா அப்பவும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் இல்லைன்னு ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லணும்னா அது உண்டுன்னு ஸ்தாபித்தாதான் இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. எந்த பொருளா இருந்தது இல்ல சுவாமின்னா இங்கில்லை, இப்ப இல்லை, இந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அதான் உலனெனில் உலன் அவன் உருவம் உருவகள், உலன் அலனெனில் அவன் உருவம் உருவகள், உலனென இளனென இவை. கடைசியில் பாருங்க, உலன் இரு தகமையோடு. இரு தகமைனா 2 ஏதோ பண்புகள். என்ன பண்புகள்னா
சித்தென்ன அச்சித்தென்ன இந்த ரெண்டுமே அவனுக்கு சரீரமா இருக்கு. உடன் இரு தகமையோடு ஒடுவிலன் பரந்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அஸ்தித விசிஷ்டமா இருப்பான், நாஸ்தித விசிஷ்டமா இருப்பான்னு அர்த்தம். வஸ்து ததா சர்வாத்மமா அந்த பொருளை வரவே வராது. அப்படின்னா அந்த வஸ்து இருக்கு 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 இருக்குன்னு தான் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. உடன் பிரியத்துக்காக சொல்ல சில சில எக்ஸாம்பிள்லாம் அந்த காலத்துல சொல்லுவா, அது அப்படியே அடைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீட்டுல வெள்ளை அடிக்கணும் ஏணி வேணும். வேணி வேணும்னா ஏணி வெட்ட இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கு வாங்கிட்டு வாங்க. பக்கத்து வீட்டுக்காரி இவரை பிடிக்காது, 2 பேருக்கும் சண்டை. பிடிக்காத அப்படின்னா இந்த வேலையாட்கள் 5 பேர் என்ன நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்கினாரு. அவரு கேட்டு இந்த ஆத்துல தான் கேட்கறேன்னு தெரிஞ்சுட்டாரு. ஏணி இல்லைன்ட்டார். ஆத்துல இருக்கு ஏணி இல்லைன்ட்டார். நேராக இருந்து வேலைக்காரவங்க தான் சுவாமி அந்த ஆள் அவர் வந்து வேணி இல்லைன்ட்டாருன்னு. இப்ப ஏணி இல்லைன்னு சொன்னாரு, இப்ப லோகத்துல ஏணி இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, ஏணி அவர்கிட்ட இருக்கு. சரி, ஒருவேளை ஏணி அவர்கிட்ட இல்லைன்னா வேற எங்கேயுமே கடையிலேயே ஏணி இல்லைன்னு அர்த்தமா? ஏணி இருக்கு. அப்ப ஏன் சுவாமி கொடுக்குறேன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இல்லை, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர ஏணியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏணி இருக்கு, ஏணி இல்லைன்னு ஏணி இங்க கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு இவ்வளவுதான் நம்ம ஸ்தாபித்தமே தவிர அந்த இடத்துல ஜகத்துல ஏணி இல்லைன்னு நம்ம ஸ்தாபிக்கவே இல்லை. ஏணி இருக்கு, எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு தான் தெரியுது. அப்படித்தான் நீங்க தெரிவிக்கிற. ஆஹா, ஏணி என்றே உண்டுன்னு ஒத்துண்டாதான் ஏணி இருக்குன்னு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு இப்ப உண்டுன்னு சொல்றேன், முயல் கொம்புன்னு அப்படின்னு ஒருத்தர் முயல் கொம்பு வாங்கிடுவான்னு. முயல் கொம்புன்னு நான் லோகத்து முயல் கொம்புன்ற ஒரு வஸ்துவ உலகத்துல கிடையாது. முயல் கொம்பு வாங்கிட்டு வாங்க. முயல் இருக்கு கொம்பு இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்க்கணும். உடனே பிரிச்சிட கூடாது. சிலதெல்லாம் இந்த தர்க்க சாஸ்திரம்னு பேரு. இந்த பிரம்மசூத்திரம் தெரிஞ்சுக்கணும்னாலே இதெல்லாம் பொதுவானது. இது ஒரு வைதிக மதத்துக்கு பண்ணணும். தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், இது 3 தெரிஞ்சுட்டுதான். அது வியாக்கரண சாஸ்திரம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன். அப்ப அந்த வியாசோடைய பிரம்மசூத்திரம் நல்லா புரியும், இன்னும் ஆசியமா புரியும். இப்ப இதுல என்ன தெரிவிக்கிறாங்கன்னா முயல் கொம்பு இருக்கு இல்லையா, உடனே ஒருத்தர் சொன்னார் முயல் இருக்கு சுவாமி கொம்பு இருக்குன்னு. அதை சொல்லல, முயல் கொம்புன்னு சேர்க்கணும். ஏன்னா முயல் லோகத்துல உண்டு, கொம்பு லோகத்துல மாட்டு கொம்பு லோகத்துல உண்டு. ஆனா முயலுக்கு கொம்பு இருக்கா? அதான் முயல் கொம்பு. முயல் கொம்பு இருக்கான்னா இப்ப முயல் கொம்பு இப்ப ஏணி இல்லையே, அதே போல முயல் கொம்பு இல்லைன்னு சொல்றானா? இல்ல, நல்லா பாத்தீங்க. ஏணி இல்லைன்னு சொன்னாரே, பக்கத்து வீட்டுக்கார ஏணி கேட்டோம் இல்லைன்றார். பட் ஏணி இருக்கு, எனக்கு கொடுக்கறது மனசு இல்லை, அது நல்லா தெரியறது. அதே போல முயல் கொம்பு இருக்கு, இருக்கிறபடியால எனக்கு கொடுக்கறது மனசு இல்லைன்னா முயல் கொம்பே இல்லை. முயல் கொம்பே இல்லை. என்ன சொல்ல, உனக்கு முயல் கொம்பே இல்லையா? அப்ப உனக்கு ஞானமே இல்லையா? உனக்கு அறிவே இல்லையா? அப்ப நீ சரியா வாசிக்கலையா அப்படின்னு கேட்டானா, இந்த இடத்துல பாருங்க, இவருக்கு ஒண்ணு தெரியல சுவாமி, ஒரு முட்டாள் அப்படின்னா முயல் கொம்பு இருக்குன்னு சொல்றவன் தான் முட்டாள். இல்லைன்னு சொன்னா ஞானம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, சொல்லி இல்லைன்னு சொன்னா ஞானம் இருக்குன்னு அர்த்தம்னா இல்லாத வஸ்துவை இல்லைன்னு சொல்லணும். இல்லாத வஸ்து உண்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு கொடுப்பா, ஒண்ணு பைத்தியம் கொடுப்பா, இல்ல முட்டாள்னு கொடுப்பா. அதே போல இங்க முயல் கொம்பு போல அல்ல இது. அதே போல ஆகாசத்தாவரை, ஆகாசத்தாவரை உடனே அவரு இதெல்லாம் நல்ல ஹேத்து பக்ஷம்னு ரொம்ப நாளா சொல்றாரு. ஆகாசத்தாவரை ரொம்ப நாளா மணக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஒருத்தர் கேட்டார். இவருக்கு தெரியல எப்படி கண்டுபிடிச்சாங்க. தரையில குளத்துல தாமரை இருக்கணும், என்னவா கமகமன்னு வாசனை வருது, அதே போல ஆகாசத்தாவரன் வாசனை வருதுன்னாரு. ஹேத்து பக்ஷம் எல்லாமே நல்லா இருக்கு, அனுமானமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிரத்யட்சத்துல ஆகாசத்தாமரை இருக்கா? இல்ல இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி பேசணும். அப்ப அஸ்தி அப்படின்னு சொல்லணும்னா அஸ்தினா இருக்குன்னு, நாஸ்தி இல்லைன்னு சொல்லணும்னா அப்ப அது இருக்கிற வஸ்துவ இருக்குன்னு நம்ம நிரூபிச்சாதான் இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்ல முடியும். அப்பனா இங்க இல்லை, இப்போது இல்லை, இந்த நிலையில இல்லைன்னு சொல்லலாமா தவிர லோகத்துல அந்த வஸ்துவே கிடையாதுன்னு. ஆனா அப்ப லோகத்துல அந்த வஸ்துவே கிடையாதுன்னா முயல் கொம்ப போல ஆகாச தாமரை போல அப்படின்னு தெரியும். அதே போல இப்ப வெள்ளை புஷ்பம்னு சொன்னேன். வெள்ளை புஷ்பம்னு சொன்னோன்னே அந்த வெள்ளை புஷ்பம்னா எதுல இருந்து மாறுபடுறது? ஓ இது சாமந்தி இல்ல, மல்லி, இது மல்லி கூட வெள்ளைன்னு சொல்லிக்கலாம், சாமந்தி இல்ல, ரோஸ் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது நல்லாவே தெரியுது. அப்ப நம்முடைய புத்தியை வைத்துக் கொண்டு இது எந்தெந்த நிலையை இது பார்த்து ஸ்தாபிக்கணுமே தவிர ஒரு வஸ்து ஒரு பொருளை உண்டுன்னு சொல்லணும்னாலும் அந்த பொருளை ஒத்துண்டுதான் உண்டுன்னு சொல்ல முடியும். ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லணும்னாலும் அந்த பொருளை ஒத்துண்டாதான் இருக்குன்னு நினைச்சதான் இல்லைன்னு சொல்ல முடியும். முயல் கொம்பு போல இதை சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன்னா
அந்தந்த வஸ்துக்களை அஸ்தி நாஸ்தின்ற வஸ்துக்களை பகவான் சர்வ அந்தரியாமியாக இருக்கிறான். அதுதான் அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. பிரம்மம் ஒரு பொருள் இல்லை, அந்த பொருளுக்கு இந்த பேர்னு வட்டாச்சுன்னா அப்படின்னு பொருளே கிடையாது. என்ன பண்ணணும்? அதுக்குதான் அப்ரஹ்மாத்மக தத்துவம். தத்துவம்னா உண்மை பொருள். அந்த உண்மை பொருளுக்குள்ள அந்த அதுல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பொருளே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்தரியாமியாக இல்லாம எதுவும் கிடையாது. அப்ப அதுதான் இது புருஷ ஏவேதகம் சர்வம் இல்லையா? இதம் சர்வம் புருஷ ஏவ. கொஞ்சம் இப்படி மாத்தி, இதம் சர்வம் புருஷ ஏவ, இது இத்தனையும் புருஷனே. இது இதம் சர்வம் புருஷ ஏவ, இது இத்தனையும் புருஷனே என்று சொன்னா புருஷன் வேறல்ல, இந்த ஜகத்தால் இந்த ஜகத் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் வேறல்ல என்று பொருள் கிடையாது. இந்த ஜகத்து அத்தனையும் அந்தராத்மாவாக பகவான், இந்த ஜகத் அத்தனையும் பகவானுக்கு சரீரமா இருக்கான், அவன் சரீரியா இருக்கான். பகவான் சரீரமா இருக்கார், இதுக்கு சரீரியா இருக்கார். இதுக்குதான் சரீராத்மபாவம். சாமானாதிகரண்யம் வையதிகரண்யன்னு சில இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் எடுத்திருக்கா. சுருக்கமா சொல்றேன், ஒண்ணு கஷ்டப்படுத்த மாட்டேன், ஒண்ணு கவலைப்படாதீங்க. சாமானாதிகரண்யம் வையதிகரண்யம் சரீராத்ம பாவம். இப்போ நம்ம விஷயத்தை எடுத்துக்கோம். இருக்கேன், சரீரம் ஆத்மா இது, இது ஆத்மா தெரியாது, நம்ம பார்த்தல. சாஸ்திரம் சொல்லி வி பிலீவ். சில இதெல்லாம் பிலீஃப் தான் போகுது. அந்த மாதிரி பிரத்யட்சமா காட்டுவோம்னு யாரா கேட்டுனா வச்சுக்கேன், நிச்சயமா காட்ட முடியும். காட்டக்கூடிய தன்மை சில பேருக்கு உண்டு, ரிஷிகளுக்கு உண்டு. அவெல்லாம் நல்லா அந்த அஷ்டாங்க யோகம் பண்ணி அந்த பிரம்மத்தை நல்லா பிரத்யட்சமா சேவிக்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த பாக்கியம் உண்டு. நமக்குலாம் உண்மை கிடைக்கும். சேர்ல உட்கார கீழே உட்காரணும் அதுவும் முடியுது. கீழே உட்கார்ந்து நல்லா சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியுதுன்னா அதுவும் முடியல நம்மளால. அப்படி இருக்கச்சு எங்க நமக்கு அந்த யோகம் எல்லாம் வரப்படுது? யோகம் முடியாது. அவ பாக்குறான், சரி அவ சொல்றதுனால சரி இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல இப்ப சாமானாதிகரண்யம் வையதிகரண்யம் சொன்ன சரீராத்ம பாவம். இந்த சரீரம் இருக்கு, இப்ப இந்த ஆத்மா இருக்கு. இந்த சரீரத்தை ஆத்மா தாங்கிறதா, ஆத்மா சரீரத்தை தாங்கிறதா? முதல்ல ரெண்டு இருக்கும் போது அது நம்ம ஊர்ஜிதம் பண்ணிடணும். சரீரமே இருக்கு ஆத்மாவும் இருக்குன்னு ஊர்ஜிதம் பண்ணும். இப்ப இந்த சரீரத்தை ஆத்மா தாங்கிறதா, ஆத்மா சரீரத்தை தாங்கிறதா? புரியறதுக்கா சொல்றேன். இந்த சரீரம் ஆத்மா, இந்த சரீரத்தை ஆத்மா பழுத்து வச்சுக்க, இது கீழே விழுந்துரும். அப்ப ஆத்மா இட்டுண்டா இருந்தாலும் இதுதான் தாங்கிறது, சரீரம் தாங்கல. நல்லாவே தெரியுதுன்னா சரீரம் பேரு ஆத்மா வேறு நல்லாவே தெரியுதுனோ. ஏன்னா இது கிளம்பி எடுத்துனா சரீரம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே சில பேர் உயிர் போயிடுத்துன்றா, சில பேர் ஏதோ பிராணம் போயிடுத்துன்றா, சில பேர் பஞ்ச பிராணங்கள் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆத்மான்னு வச்சுருக்கோம். அப்ப அந்த போயிடுறதுனோ. அப்ப இது வேறு அது வேறு நல்லாவே தெரியாது. அந்த பேர் நல்லா தெரியுது. அப்ப இந்த ஆத்மாவுக்கு இது சரீரமா இருக்கு. என்ன பண்ணுது இந்த ஆத்மா இருக்கு இல்லையா? இந்த ஆத்மாக்கு இப்ப கிருஷ்ணன் ஆத்மான்னு பேர் வைக்காதீங்க. ஆத்மாக்கு பேரே கிடையாது, ஒரே பேர் பாலாஜி தாசர்கள். அத்தனை பேர் பகவானுடைய தாசர்கள், பகவானுக்கு தாசபூதர்கள் பேர். அத்தனை பேருக்கு வேற வேற பேரே கிடையாது. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பேர் என்னன்னா அகாரவாச்சன பகவானுக்கு மகாரவாச்சன ஜீவாத்மா தாசம். அது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பேர், தாசர்கள் தான். எந்த எல்லா ஆத்மாவுக்கும் அது பாம்பா பள்ளியோ பூச்சியோ இதுவா இருந்தாலும் அதுக்கு அதான் பேரு. சரி, அப்ப ஆத்மாவுக்கு இல்லை. அப்ப இந்த பேர் கொடுத்துருக்காரு கிருஷ்ணன்னா சரீரத்திலும். இப்ப சரீரத்தை வந்துட்டணும். இப்ப இந்த இந்த ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்துருக்கணும், இந்த சரீரத்திற்கு. அப்ப இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு இதே போன ஜென்மால இதே ஆத்மா வேற சரீரம் எடுத்திருக்கும். அது பள்ளியோ பூரானோ ஏதோ தவளையோ ஏதோ ஒண்ணு எடுத்திருக்கணும் வச்சுங்க, இருக்கணும். ஏதோ ஒரு சரீரத்தை எடுக்கிறதுணும். அதே போல இப்ப இதை எடுத்திருக்கு, இந்த சரீரத்தை எடுத்திருக்கு. சரி, அதே போல இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சரீரமா போறது. இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சரீரமா போறது. சரீரம் கீழே விழுந்திருந்து இந்த பிராணி ஆத்மா கிளம்பிடுச்சுன்னு வச்சுங்க. அவர் கிளம்பிட்டார் சுவாமி, அவர் போயிட்டாருன்னு உடனே 4 பேர் வேலை பண்ணணும். அப்ப சரீரம் கீழே விழுந்துருது, நெருப்பிலையோ இல்லை பதைக்கோ ஏதோ ஒன்று பண்றோம். இது எங்க ஒரு சரீரமா இருக்கு? சரீரமா இருக்க? சரீரமா இருக்குமா தெரியலையே. சரி, தெரியலைன்னு இங்க அப்படியே வச்சுக்கணும். இப்ப இதே இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா தான் இதை தாங்கிறது உங்களால் நம்ப முடியுங்க சார். தெரியறத, கண்ணுக்கு தெரியறத. அது எங்க தெரியும்னா ஆத்மா கிளம்பி விடுத்து கேள்வி வந்துருது.
அதனால் தாங்கிறதுன்னு தெரியாது. இல்லைன்னா தாங்க. ஏன்னா இப்ப கையில ஒரு பேனா கையில வச்சுட்டு இருக்கேன். அந்த 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 பேனாவை கை தாங்கிட்டு இருக்கு. நான் கை கீழே இப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்க. இல்ல பேனா கீழ் வந்துருது. அப்ப தாங்கிறது கீழ் வந்துருக்கணும். கீழ் வந்துடும். அதே போல இந்த ஆத்மா தான் தாங்கிறதுன்னு தெரியும். அதே போல நாம அத்தனை பேரும் அவனுக்கு சரீரமா. அப்ப சரீரமானா விட்டு பிரியாத தன்மை. எப்பவுமே சரீரம். இந்த ஜன்மால சரீரம் அந்த ஜன்மால சரீரம் இல்லை. மனுஷ பிறவியா இருந்தா சரீரம், விலங்கு பிறவி இருந்தா சரீரம் இல்லை. எப்பவுமே அவனுக்கு சரீரம் தான். அதுக்குதான் ஒரு ஃபார்முலா சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அதுக்குதான் பேரு சாமானாதிகரண்யம், சரீராத்ம பாவம், சரீரி பாவம். நிறைய பேர்கள் கொடுத்துருக்கு. எல்லாம் அநேகமா எல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் தான். சாமானாதிகரண்யன் இருக்கு. அந்த சாமானாதிகரண்யன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றேன், மேற்கொண்டு அர்த்தத்தையும் சொல்றேன். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரண்யம். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரண்யம் அப்படின்னு. இப்ப இது சொன்னேன்னு இப்ப மறுபடியும் குடத்துக்கு வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு வந்தா தான் நமக்கு சட்டுன்னு புரியும். இந்த உடம்பு இந்த ஆத்மா அவருக்கு சரீரமா இருக்குன்னா அவரே நான் பார்க்கவே இல்லையே. பார்க்காம இருக்கச்சு அவரை கொண்டு போய் எக்ஸாம்பிள் சேர்க்கிறாங்க. குடத்தை நம்ம பார்த்திருக்கேன், மண் குடம் பார்த்திருக்கேன். சரி, இப்ப குடத்துக்கு வருவோம். இப்ப நீளம்னு சொன்னோம், நீல குடம்னு சொன்னோம். நீளம் சொன்னதுக்கு அதோட வேலையே வேலை, அதோட வேலை வேற வேலை தானே, அதோட வேலை வேலை. அப்புறம் வேலைப்பாடோடு கூடியதுன்னு சொன்னோம்னோ அதற்குண்டான வேலையே வேறு. அதுக்கப்புறம் 100 ரூபாய் 150 ரூபாய் சொன்னோம், அதுக்குண்டான வேலையே வேறு. வாய் சிரித்து வயிறு பெருத்து இருக்குன்னு சொன்னோம், அதுக்குண்டான வேலையே வேறு. அப்புறம் மண் குடம்னு சொன்னோம், அந்த மண்ணுக்குண்டான வேலையே வேறு. ஆனா இது அஞ்சும் லோகத்துல தனியா வச்சு பாருங்க. இப்ப தனியா வச்சு இப்ப குடத்தை மறந்துடணும். நீல குடம்னு சொன்ன இது இந்த மாதிரி கேட்டாதான் நமக்கு புரியும். இல்லைன்னா நாம யாரு, நம்ம நிலை என்ன, சாஸ்திரம் எடி சொல்லிருக்கு, அதை எப்படி கொண்டு இருக்கா. ஏன்னா லோகத்துல எங்கேயுமே நம்ம நாடு கிடையாது, எதுவுமே இல்லையா. எல்லாரும் ஒரு 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 இது வரைக்கும் போவால தவிர அதுக்கப்புறம் தெரியல, அது அவ்வளவுதான் அப்படின்னு போவா. ஆனா நம்ம சனாதன தர்மத்துல பூர்ணமா இந்த ஆத்மா வந்ததுல இருந்து போனதுல இருந்து எங்க போறது, எப்படி போறது, திருப்பி அவங்களோட கர்ம நிலை என்ன, போன ஜென்மா என்ன, இந்த ஜென்மா என்ன, எல்லாத்தையும் துல்லியமா சொல்லக்கூடிய தன்மை இந்த தர்மத்தை தான் இப்ப பார்க்கணும். இப்ப வந்து 5 தனி. இப்ப பானைக்கு 5 சொன்னேன். என்னென்ன 5 சொன்னேன்? நீல நிறத்தோடு கூடியது, அடுத்து வேலைப்பாடோடு கூடியது, இன்ன விலையோடு கூடியது, வயிறு பெருத்து வாய் செலுத்து இருக்கு, அதுக்கப்புறம் மண்ணால் பண்ணப்பட்டதுன்னு 5 சொன்னேன். இப்ப அந்த 5மே குடமானா கிடையாது. ஆனா இப்ப குடத்தை மட்டும் தனியா வச்சிருக்கோம். இப்ப நீல நிறத்தோடு கூடியதுன்னு சொன்னவனும் குடத்தை இதுல சேர்க்கவே சேர்க்காதீங்க. நீல நிறத்தோடு கூடியது இதோட சம்மந்தப்படலன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ல இந்த 5 குறிக்கிறதுனும் அது 5 ஒரு வஸ்துவை குறிக்கணும், குறிக்காது. இந்த 5ம் குடத்தோடு சம்பந்தப்பட்டால்தான் மொத்தமே அந்த குடத்தை குறிக்கும். குடத்தோடு சம்பந்தப்படன்னு வச்சுக்கோ. இப்ப நீளம் என்பது எங்க குறிக்கும்? நீல கதவா இருக்கு, கதவு நீளமா இருக்கு அப்படின்னு அந்த நீளத்துக்கு குறிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண, நீளம்னு வேலைப்பாடு கதை வேண்டாம், அதை ஒண்ணுதான் சொல்லணும். அதுக்கு வேலைப்பாடா, இங்க மேஜை போட்டிருக்காளே நல்ல வேலைப்பாடம் இருக்க மேஜை, அது வேலைப்பாடு சொல்ற. விலை நிறைய இருக்குன்னா ஆமா அந்த சில புஸ்தகம் இருக்கு 200 ரூபாய் விலையை கேட்கறதா, புத்தகம் விலையை போறது. அது வயிறு பெருத்து வாய் செலுத்து இருக்கு அப்படின்னா ஆமா சுவாமி, வயிறு செலுத்து வாய் செலுக்கிறதுனா பொம்மை கூட இந்த மாதிரி இருக்குமே, ஏன்னா அது ஒரு வாய் செலுத்தா இருக்கும், வயிறு பெருத்தா இருக்கணும், தஞ்சாவூர் பொம்மைன்னு அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு மண்ணுன்னா மண்ணால வேற எதோ பண்ணலாமே, நிறைய நிலைகள் பண்ணலாமோ. இது ஒவ்வொரு பிரயோஜனத்துக்கு வருதணும். அப்ப இது அத்தனையும் அந்த மண் குடத்தை குறிக்கணும், குறிக்காது. ஆனா இது இத்தனையும் சேர்த்து மண் குடத்தை குறிக்கணும், இது எத்தனையும் ஷேர் போகணும். ஆனா வெவ்வேறு பயன்பாட்டுக்காக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த 5 நிலைகளும் வெவ்வேறு பயன்பாட்டுக்கு இதை கொஞ்சம் போர்டு தான் நல்லா எழுதலாம். இதோட லிங்க் பண்ற போறோம். அது மாதிரி லிங்க் பண்ணிட்டோம்னா நல்லா வரணும். இந்த 5 நிலைகளும் வெவ்வேறு பயன்பாட்டுக்கு அதான் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திகி. இந்த கூடிய சொற்கள் பல சேர்ந்து ஏகஸ்மின் அர்த்தே ஒரு பொருளை குறிக்கும் பிரயோஜனப்பட்டால் அந்த பிரயோஜனத்துக்கு சாமானாதிகரண்யம். இப்ப நீளம், வேலைப்பாடு, விலபெருத்தது, அது ஒரு மண்ணோடு கூடியது, வயிறு பெருத்து வாய் சிரித்து இருக்கு, இதெல்லாமே அந்த குடத்தோட சேர்ந்ததுன்னா அப்ப அதுக்கு குடம் பேர் கொடுத்துடுறோம்.
இந்த மாதிரி இருந்தா அதுக்கு சாமானாதிகன். அப்பனா நிறைய விசேஷணங்கள் ஓர் விசேஷத்தை குறித்தால், அப்ப அந்த விசேஷணங்கள் அதைத்தான் குறிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி குறித்தால், ஓர் விசேஷத்தை குறித்தால் அதுக்கு சாமானாதிகரண்யன்னு பேர். இப்ப இந்த பிரபஞ்சல நிறைய விசேஷங்கள் இருக்கு. பிருத்திவி இருக்கு, அப்பு இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு, என்னென்ன பொருட்கள் உண்டு அத்தனையும் உண்டு. அது அத்தனையும் அங்க போய் சேர்க்கறது பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு. அப்ப என்ன ஆகுது? சாமானது என்ன, அதுக்கு என்ன பேரு? பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திகி சாமானாதிகரண்யம். நிறைய விசேஷணங்கள் சேர்ந்து ஓர் விசேஷ பிரம்மம். இந்த இடத்துல நம்ம பார்த்தது குடத்தை பார்த்தோம், நீலக்குடத்தை பார்த்தோம். அப்படியே இங்க கொண்டு வந்துருவோம். அந்த நீலக்குடத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இட்டோமோ சுமாரா 5 விட்டோம், 5 வச்சோம். அப்ப பிரம்மத்துக்கு 5 இருக்குமா? 500 இல்ல, 5000, 5 லட்சம் இல்ல, 5 கோடி இல்ல, கணக்கில் ஜாதி விசேஷங்கள் பிரம்மத்துக்கு உண்டு. இது புரியறதுக்காக ஒரு 5 சொன்னேன் மண் குடத்துக்கு. ஆனா பிரம்மத்துக்கு எத்தனை சுவாமி விசேஷம் இருக்குன்னா 5 கோடி இல்ல, அதுக்கு எண்ணிக்கையே வராது. மேல 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 அதுக்கு பேரே இல்லைன்னு சொல்றா பாருங்க. அந்த அளவுக்கு போட்டு போயிட்டே இருந்தா என்னன்னா அது அத்தனை விசேஷனம் ஓர் விசேஷத்தை குறிக்கும். எந்த விசேஷம்? பிரம்மம். அப்ப அந்த பிரம்மமே இந்த விசேஷம் ரெண்டும் ஒன்னா? இப்ப வேலைப்பாடும் குடமும் ஒன்னா இல்ல, நீளமும் குடமும் ஒன்னா இல்ல, வாய் சிரித்து வைபரித்து இருக்கு அது ரெண்டும் ஒன்னா இல்ல, விலவெத்தது இருக்கிறது அது ரெண்டும் ஒன்னா கிடையாது. அதே போலதான் பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திகி இது தெரிவிக்கிறார். சரி, இது சாமானாதி. அதே போல இப்ப இது வந்து தோணும். இப்ப குடத்தை பார்த்துட்டோம். இப்ப நம்ம இங்க பிரபஞ்சத்தை பார்ப்போம். இப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு இல்லையா? பிருத்திவிக்கு என்ன வேலை? பிருத்திவின்னு இந்த பூமி கந்தவத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பிருத்திவிக்கு என்ன என்னன்னா கந்தவத்தி பிருத்திவி எல்லாரையும் தாங்கிறதுனும் பூமி தானே தாங்கிட்டு இருக்கு, தாங்கிட்டு இருக்கணும். அப்ப பூமிக்கு தாங்கக்கூடிய வேலை பூமிக்கு இருக்கு. சரி, பிருத்திவி, அப்பு அப்படின்னா தண்ணி, அப்புறம் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், தேஜஸ்ல அக்னி. அக்னிக்கு என்ன சுவாமி? தனிக்க பண்றது. அக்னி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா சுவாமி, கரண்ட்லேயே பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கும் அக்னி தான். அதுவும் அந்த சுடுறதுனும், சூடு வந்தாலே அக்னின்னு பேரு. நல்லா பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தாம வர்றது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அக்னிக்கு உருவத்தோட இருக்குன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். இப்ப நம்ம இன்னைக்கு சூடு என்ன சுவிட்ச் போடுறோம் அப்படின்னு சூடாருது. எங்க சுவாமி உருவம் காணமே சுவாமி, உருவம் காமேன்னா அது பூர்ணமா அக்னின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உருவத்தோடு இருந்தாதான் அக்னின்னு பேர் இருக்கட்டும். இப்ப அது அக்னி. அப்ப அக்னின்னா தனிய பண்றதுக்கு வேணும். தண்ணீர் எதுக்கு சுவாமி? சுத்தம் பண்ணணும், குளிக்கணும், என்னென்ன ஒரு இல்லையா? அது தண்ணி அதுக்கு. அப்ப அது பெரிய ஆகாசம். ஆகாசம் இடைவெளி வேணுமனும், இடைவெளி வேணுமனா அந்த இடைவெளி சொல்றது. காத்து என்ன பண்றது? சுகஸ்பரிசி. காத்த பார்த்தா சுத்தமா இருக்கு, கண்டல் காத்துனா சுகமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப இந்த 5க்கும் வேலை வேறுதான். இந்த 5க்கும் வேலை வேறுதான். அதாவது பிருத்திவி கந்தவதி முதல்ல வாசனையை கொடுக்கறது, மண் வாசனை சொல்றோம், வாசனையை கொடுக்கறது, எல்லாரையும் தாங்கிறது. அக்னி கடிக பண்றது, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தண்ணீர் சுத்தம் பண்றது, நாம குளிக்கிறதுக்கு சோரியமா இருக்கு, நமக்கு தண்ணி இல்லைன்னா உனக்கு பிரயோஜனம், தண்ணி வேணும். ஆகாசம் இடைவெளி கொடுக்கறது. ஒண்ணுமே நம்ம தலிகை பண்றோம், அரிசி போட்டோம், அரிசி போட்டோன்னே இவ்வளவு அதுக்கு இடைவெளி கொடுக்கணும். பாத்திரம் இவ்வளவுதான் இருக்கு, அது நிறைய அரிசி போட்டோம் வச்சுக்க பொங்கி கெடுப்பு. அப்ப அந்த பாத்திரத்தை பாதியா அரிசி இருக்கணும், தீர்த்த மேல பயிர்கணும். அப்ப அந்த இடைவெளி வருதணும், அந்த இடைவெளி கூட உள்ள வந்துருந்தோம், அதான் ஆகாசம்னு பேரு. அந்த ஆகாசம் இடைவெளி கொடுக்கறது. அதுக்கு மேல காத்துன்னு, அக்னிக்கே காத்து இல்லைன்னா அக்னி எரியாது, நெருப்பு எரிமலை எரியுது. சுகஸ்பரிசி நமக்கு சுகத்தை கொடுக்கறதுனும் இதெல்லாம் வந்துடுறது. இப்ப இந்த 5 வேறு தானே, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். ஆனா இந்த 5 சேர்ந்து இப்ப நம்ம முன்னாடி ஒரு பாசனம் பார்த்தோம். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? நீராய் நிலனாய் ஆய் ஆய் ஆய்ன்றார் பாருங்க. அதான் சமானாதிகரணம். ரொம்ப சில விஷயங்கள்லாம் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய கூற்று மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ரிஷிகள் அவங்க பிரத்யட்சமா பிரம்மத்தை சேவிச்சு அவளுடைய மன ரீதியா அவெல்லாம் பாண்டு பண்ணி இதை எழுதிச்சோம். நாம ஏதோ ஒரு பைனாக்குலர் வச்சு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இன்னும் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கல. ஒண்ணு வேணாம், இன்னைக்கு கிரகணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த டயத்துல படிக்கிறது எப்படி பண்ணிட்டு இருக்கா? அதை கண்ணு பைனாக்குலர் வச்சுட்டு அப்படி நேரம் கூட நிறைய செலவழிச்சு அப்படி பார்த்துருக்கா. அந்த காலத்துல நிஜமா ஒரு முணுக்கு சின்ன விளக்கு எரியும் குடிசைல. அந்த விளக்கை வச்சுட்டு ஒரு சின்ன தாளபத்திரம், அதாவது அந்த
அந்த இது இருக்கு இல்லையா, தாளபத்திரம்னா உங்களுக்கு இது சொல்லுவாரு, அதை வச்சுட்டு பார்த்துட்டு இந்த டைட்டில் பிடிக்கிறது, இந்த டைட்டில் விடுறதுன்னு சொல்றான். துல்லியமா இருக்கு. எப்படி சொல்றான்? அவன்கிட்ட பைனாக்குலர் இருக்கா? வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணானா? என்ன பண்றாங்க? ரிஷிகள் பண்ணிருக்க, முன்னோர்கள் கொடுத்துட்டான். ஆனா அது கொடுத்தபடியாலதான் அப்படியே பிரத்யட்சமா அப்படியே இருக்கு. இன்னும் கேட்டா இன்னும் இங்க சாஸ்திரத்தை சொல்ற அளவுக்கு இன்னும் வரல. ஏன்னா 12 சூரியர்கள் இருக்கான்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அவ ஒரு சூரியனே ஒண்ணும் பார்க்கல. சூரிய மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கிறா, அது ஒண்ணுமே பார்க்கல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? அதே போல ஆழ்வார் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய். இப்ப இந்த மாதிரி நிலை இதே இங்க ரிஷிகள் பண்ண மாதிரி வெளியூர்ல இருந்து வச்சுக்க, இதுதான் பிரசித்தமா இருக்கும். நம்ம ஊர்க்காராலே இதை ஒத்துக்க மாட்டேன். நம்ம ஊர் ஒண்ணுமே இல்லை. இப்ப அங்கெல்லாம் ஏதாவது இருந்தானா அவர் முடி எடுத்து வைக்கிறார், எக்ஸிபிஷன்ல பள்ளி எடுத்து வைக்கிறார். இங்க என்ன வச்சிருக்கா? ஒவ்வொரு கோயிலை பாருங்க, 2000 3000 வருஷங்கள் 4000 வருஷங்கள் பழைய கோயில் அப்படியே பாழடைஞ்ச மாதிரி இருக்கு. அவ புராதன சின்னமா அதை பாதுகாக்கிற அந்த ஊர்ல. இங்க என்ன பண்ற? ஒண்ணுமே கிடையாது. அந்த விருப்பமே இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இருக்கு இப்ப நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரார், சுடர்னு, சிவனாய், இந்த 5க்கும் வெவ்வேறு பிரயோஜனம் பார்த்துட்டோமனோ. நீருக்கு பிரயோஜனம் வேறு, காத்துக்கு பிரயோஜனம் வேறு, அக்னிக்கு பிரயோஜனம் வேறு, அதே போல ஆகாசத்துக்கு பிரயோஜனம் வேறு, அப்புக்கு பிரயோஜனம் வேறு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் பிரயோஜனம் வேறு. ஆனா இந்த 5ம் பகவானுக்கு சரீரமா இருக்கு. இந்த 5ம் பகவானுக்கு சரீரமா இருக்கு. எது போல? இப்பதான் நம்ம குடத்தை பார்த்தோன்னே நீளமா இருக்கு, வாயும் வைரமா இருக்கு, வேலைப்பாடோடு இருக்கு, இந்த பணத்தோடு கூடியது அப்படின்னு இருக்குச்சே. இதெல்லாம் மண்ணால பண்ண, இதெல்லாம் குடத்தை சேர்ந்து இருக்கணும். எப்படி அந்த குடம் இந்த ஜலத்தோடு சம்பந்தப்பட்டதோ இந்த 5ஓடு சம்பந்தப்பட்டிருக்கணும். இந்த 5ஓடு சம்பந்தப்பட்டிருக்கணும். அதே போல 5 இல்ல, 500 இல்ல, 5 லட்சம் இல்ல, 5 கோடி இல்ல, எண்ணிக்கை கடங்காத அத்தனையும் பகவானோடு சம்பந்தப்பட்டது. அப்ப பகவானுக்கு பண்ண ஒரு சம்பந்தப்பட்டதுன்னா புரியத்துக்காக சொல்றேன். அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த பேனா வச்சுருக்கேன், இந்த பேனா பிரம்மம்னு சொன்னேன். இந்த பேனா பிரம்மம்னு சொன்னேன். உண்டா இல்லையா? உண்டு. பேனா பிரம்மம். பேனா பிரம்மமா சுவாமி? ஆனா பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது இத்தனையும் பிரம்மத்தை விட்டு பிரியறதே கிடையாது. இது சரீரமா இருக்கு, பிரம்மத்துக்கு பிரியறதே கிடையாது. பிரியறது இல்லையா? அபிருதக் சித்த விசேஷன் பேரு. பிரதக் சித்தினா பிரியறதுன்னு அர்த்தம். அபிருதக் சித்த விசேஷனம் நியத்த பிரகாரங்கள் இருக்கிறபடியா மொத்தமும் பிரம்மத்தோடு சேர்ந்தது. இந்த பிரயோஜனத்துக்கு தான் சாமானாதிகாரங்கன்னு பேர். அது பின்னாடி 8வது 9வது மந்திரம் வரைச்சு கொஞ்சம் இதை கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்க்க போறேன். அதனால பேஸ் மாதிரி இதை சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த எண்ணத்துலதான் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம்? புருஷ ஏவே தகம் சர்வம், புருஷ ஏவே தகம் சர்வம் அப்படிங்க. நீ கண்ணால் பார்ப்பீது இத்தனையும் புருஷனே. சரி, சாஸ்திரம் ஏன் சொல்லித்தனா? இது இத்தனையும் புருஷனுக்கு சரீரம். புருஷன் சொல்றதே ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மம். இதுத்தையும் புருஷனுங்க. அப்ப புருஷனுக்கு அங்கமாக இருக்கும் அபிப்பிராயம். அப்ப இப்படிப்பட்ட சொல்ல உயர்ந்த சொல்லிட்டு போகிறான் இல்லையா? அதான் புருஷ ஏவே தரம் சர்வம். சரி சுவாமி, இது இத்தனையும் சொல்லிட்டே எங்களுக்கு ஒன்னும் புரிஞ்சா மாதிரி தெரியலையே, ஒண்ணும் தெரியலன்னா ஒரு தடவை கேட்கறதுனால இது சட்டுன்னு புரியாது. என்னைக்குமே வேத விஷயம் வேதாந்த விஷயங்கள்னாலே நமக்கு அதுல அவ்வளவு நமக்கு அனுபவம் கிடையாது. அதை அனுபவிச்சு இப்ப ஒண்ணுமே இல்லை. இந்த தட்டுறதை பாருங்க, மொபைல் வச்சு தட்டுற பாருங்க. இன்னைக்கு 4 வயசு குழந்தை, 2 வயசு 4 வயசோட பார்க்கணும். 2 வயசு குழந்தை விட தட்ட சொன்னா நல்லா தட்டு. எங்கெங்க என்னென்ன பண்ண அடியல் இப்ப ஒண்ணுமே தெரியாது. இதனால ஆற்றுக்காரர்கிட்ட நான் வசதி தான் வாங்கிறேன், ஒண்ணும் தெரியாது. ஆனா தட்டி பண்றேன். இப்ப அவள்கிட்ட போய் இது தட்டு, இது இப்படி தட்ட நல்லா தெரியும். அந்த மாதிரி அந்த காலத்துல நான் சொல்றது, அந்த காலத்துல இதெல்லாம் பூர்ணமா தெரியும். இன்னைக்கு இந்த நிலையை விட்டுட்டோம். விட்டபடியாலன்னா அத நமக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நமக்கு வந்துடுறது. அபிப்பிராயம் நமக்கு வந்த உடனே அது சுலபமா நம்ம மனசுல அதை ஏத்துக்கிறது, புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. புரியறது கொஞ்சம் இது இப்படி இருக்குமா, அப்படித்தான் சித்த விசேஷமா இருக்கு, பகவானுக்கு நான் சரீரமா இருக்கேன், எங்க தெரியலையா பகவான் எங்க இருக்காரு, என் சரீரம் ஒட்டின்னு இருக்கா, இந்த ஆத்மாவோட ஒட்டின்னு இருக்கா, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? எல்லாமே கேட்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தான் புரியுது. ஏன்னா அது புரியுது. ஏன்னா நாம பிரயத்தனப்பட்டுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சட்டுன்னு புரியாது. மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் போட்டு கேட்டு சாஸ்திர வாக்கியத்தோடு இது சமன்வயப்படுத்தணும்.
சமன்மைப்படுத்தினதான் கேட்கணும். இப்ப ஒண்ணுமே இல்லை. நாம இப்ப படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அது எம்ஃபில் என்னமோ பண்றாங்க இல்லையா, எல்லாமே புரிஞ்சு அவ உத்தியோகத்துக்கு வரானா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எல்லாமே புரிஞ்சு அவ வந்தான்னா 100க்கு 100 வாங்கணும். 100க்கு 80 கிடைச்சா சரி ஓகேன்றா இல்லையா. அப்பனா 20 தெரியலன்னு அர்த்தம். அப்ப 20 தெரிஞ்சுதான் ஏன் தெரிஞ்சுதான் 100 வாங்கியிருக்கலாம். ஒன்னும் ஏன் வாங்கல? 20 தெரியல அர்த்தம். அது 100க்கு 95 வாங்கிட்டான், 195 வாங்கினா அப்ப இன்னும் 5 தெரியல அர்த்தம். 100க்கு 40 தான் வாங்கிக்கிறேன், இன்னும் 60 தெரியல அர்த்தம். ஏன்னா அப்படி இருக்கு. அப்படித்தான் எடுத்து. ஆனா அதை நம்ம ஒத்துக்கிறோம், இது நம்ம ஒத்துக்க மாட்டோம். உடனே சட்டுன்னு புரியறது கஷ்டம். ஒரு சிஏன்னு எப்படி செகண்ட் அட்டம்ப்டா தேர்ட் அட்டம்ப்டான்னு கேட்பான். சாமானிய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பாஸ் பண்றவாலும் இருக்கா. கேட்கிறா ஏன்னா கொஞ்சம் சிரமமானது. ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிஞ்சது திருட்டம். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் அதிருஷ்டம். அதிருஷ்டம் ஏதோ லாட்டரி சீட்டை வாங்கின வருதுல, நம் கண்ணால பார்க்க முடியாத விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்தையே நம்மளால விசாரம் பண்ணி அதை 100% நம்மளால எடுக்க முடியலன்னா, கண்ணால பார்க்க முடியாத நமக்கு அன்வயமே இல்லாத ஒரு விஷயத்த 100 புரியலே சொன்னா நிதானமா தான் ஒரே காலம் சட்டுன்னு வராது. ஏன்னா நிறைய பேர் அடிக்கடி எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சொல்லு, நல்லா இருக்கு, கேட்கறதே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சட்டுன்னு ஒரு 1/2 ஆயிடுச்சுன்னா எனக்கு அது என்ன இது என்ன ஒரு அயோமயமா இருக்குன்னு உடனே சட்டுன்னு வராது. இதெல்லாம் இது சொல்லாத மாதிரி இதுல இப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த மார்க்லயே நம்ம தெரியுமே, 95 வாங்க ஒன்னு 5 குறைச்சிருந்தேன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஆஹா, அப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப 10 சொல்றேன்னு வச்சுக்கோ, அதுல உங்களுக்கு 6 தான் புரியுது. 4 போயிடுச்சு, நான் ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். அதை பத்தி 6 புரிஞ்சது சந்தோஷப்படும். 6 புரிஞ்சுட்டு சந்தோஷப்படும். அடியானுக்கு மட்டும் நான் 10 புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன். புரிஞ்சவன் ஒருத்தன் தான் புருஷோத்தமன். அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் அதிகப்படியா தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதானே தவிர ஓ எல்லாமே நன்னா சகலமும் கற்று வர அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. எதுக்கு சொல்றாங்க, 10ல 8 புரிஞ்சுதா இல்ல 6 புரிஞ்சுதா 2 தான் புரிஞ்சுன்னு வச்சுக்கேன், சந்தோஷப்படணும். இன்னொரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அது 4 ஆகலாம், அது 6 ஆகலாம், அது 8 ஆகலாம், 10 ஆனந்தம் ஆனந்தம். ஆனா 10 வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுடைய நிலை யாரோட ஒத்து போகாது. ஏன் ஒத்து போகாதுன்னா எல்லாமே பிரம்மமா ஆயிடுச்சு. எல்லாமே இவாளை பார்த்துட்டு ஒருத்தோடையும் சண்டை சச்சரவே வராது. என்ன சுவாமி, மனைவி நேத்தி போன வருஷம் வரைக்கும் மனைவியோட சண்டை போட்டுருந்தேன், இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்றது, இன்னைக்கு சண்டையே இல்லைன்னா மனைவியும் சரீரம் நானும் சரீரம். இந்த கை வலது கை, இது இடது கை, அடிக்க வருது அடிக்காது, அடிக்குமா அடிக்காது, இந்த கை அடிக்குமா, அந்த மாதிரி அவனும் சரீரம் நானும் சரீரம். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப எதாவது பேசுவோம்னா பேச மாட்டோம். எதையும் சொல்லுவேன்னா அதைத்தான் தெரிவிக்கிற. ஆக புருஷையேவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபம். கொஞ்சம் புரியலைன்னு சமப்பட வேண்டாம். புரிஞ்சவருக்கும் புரிஞ்சு, ஆனா புரியறதுக்கு உண்டான பிரயத்தனம் பண்ணணும், நிச்சயமா பண்ணணும். ஏன்னா நமக்கு 6வது அறிவு கொடுத்துருக்கான், அதுக்கு என்னென்ன பிரயத்தனம் உண்டோ அந்த பிரயத்தனம் பண்ணணும். அப்ப தெரிஞ்சு கொண்ட பூருஷம் தெரியாது அப்படி கண்ணுக்கு நேர சாஸ்திரத்தை சொல்றது எல்லாமே அதெல்லாம் உண்மையானது, பொய் கிடையாதுன்னு என்ன புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப பகவான் கண்ணுக்கு நேர சேவிக்கும் சாஸ்திரம். 2வது, இதோட இந்த சாஸ்திரம் கொடுத்ததோடு நிறுத்திருந்தா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். நெதர்லாந்துல பிரத்யட்சமா சேவிக்கும்படியா அந்த பாலாஜி நேற்று சேவா காலம் பண்ணிட்டாரோன்னு அவரை பிரத்யட்சமா 4 திருக்கைகளோடு சங்கு சக்கரத்தோடு அந்த திருமுக மண்டலத்தோடு கதையோடு அதை பூர்ணமா சேவிக்கிறோமோனு, அந்த சேவிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைச்சிருக்கணும். இல்ல எல்லாம் புஸ்தகத்துலதான் இருக்கு, பிரத்யட்சம் கிடையாதுன்னா அப்புறம் கஷ்டம். பிரத்யட்சம் அவர் வரணுன்ற அவசியம் இல்லை. அர்ச்சா திருமேனின்னு பேரு, அர்ச்சை அர்ச்சக பராதீனகா அக்காத்பத்தினேன் அப்படி இருக்க செய்தி. அதெல்லாம் அது வச்சு இதனதான் பெரியவா சொல்லுவார், மானமேய சரமம்னு சொல்லுவார். மானமேய சரமம் அப்படின்னா மானமேயனா மானம்னா மேயம்னா மானம்னா நல்லா வஸ்திரத்துல போட்டுக்கிறோம் உடையல இல்ல. மானம்னா பிரமாணம்னு பேரு, மேயம்னா பிரமேயம்னு பேரு. மானமேய சரமம் அப்படின்னா என்ன, பிரமாணமும் பிரமேயம் 2ம் ஒன்றாக வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு பார்க்கணும். அப்ப பிரமாணம் பிரமேயம்னு என்ன அர்த்தம்னா, சாஸ்திரம் தான் பிரமாணம், பிரமேயம் இந்த கண்ணனோ ராமனோ கிருஷ்ணனோ கோவிந்தனோ அல்லது நரசிம்மனோ அல்லது பாலாஜியோ திருவேங்கடபடியானோ இதுதான் பிரமேயம்னு பேரு. அப்ப அந்த பிரமேயத்தை இந்த பிரமாணத்தின் மூலமா பார்க்கணும்.
பிரமாணத்தின் மூலமா பார்த்தா ரெண்டையும் நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து அர்த்தம் தெரிஞ்சிடணும்னா ஆச்சரியமா புருஷையே வேதகம் சர்வத்துக்கு அர்த்தம் என்ன. அப்ப இது இத்தனையும் பிரம்மமே. அந்த பிரம்மத்துக்கு நம்ம அத்தனை பேரும் சரீரமாக்கும். அப்ப நம்ம அத்தனை பேரும் இப்ப நான் சொன்னா எல்லாமே சிக்கிறது இல்லையா? அப்ப இது இத்தனையும் புருஷன் என்ன அவர் சொல்லிக்கிறார், நான் நான்றாரு. அப்ப அவர் நானும் சொல்றச்சே அதுல நாமும் அடக்கும், அதுல நாமும் அடக்கும். இதான் விஷயம். இது எங்க தெரியுமா தெரியுது? சுரு ஆனா கொஞ்சம் சமமா இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். நாராயண அப்படின்னு சப்தம் இருக்கணும். நார கூட்டல் அயன. நார சப்தத்துக்குள்ள நம்ம அத்தனை பேரும் அடக்கும். நாரான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள் அர்த்தம். எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள். அதுல ஆத்மா உண்டு, சரீரமும் உண்டு. எந்தெந்த பொருள்கள் உலோகத்துல பார்க்கலாம் அது அத்தனையும் என்னது நார சப்தத்துடன் இருக்கும். ஆயன இது இத்தனைக்கும் இருப்பிடமாக இருக்கிறான் தான் நாராயண சப்தத்துக்கு அர்த்தமே. ஏன் நாராயணன்? நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாதுன்னு சொல்லி தரும் சாஸ்திரம். ஏன் நாராயண சப்தம் சொல்றோம்? நாராயண நாராயண. ஆதிசங்கருடைய கையெழுத்து நாராயண சப்தம் தான். நாராயண ஸ்மிருதி. ஆச்சரியமான மகா வித்வான். ஞானம் வாழ்க்கைதான் அப்படி இருக்கச்சது. அந்த நாராயணன இது இத்தனையும் ஆசிரியம் இருப்பிடமா இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் இருப்பிடமா எது இருக்கு? நாராயணன் இருக்கா. அப்பனா நான் அவருக்கு சரீரமா இருக்கணும். இந்த நார சப்தத்துக்கு அர்த்தம் இந்த புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருத அஸ்யேசானகா யதன்னேனாகி ரோகதி. யதன்னேனாகி புருஷ யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருத அஸ்யேசானகா. இப்ப உதாமிருத அஸ்யேச யதன்னேனாதி கிடையாது. இப்ப அன்னம் அன்னம் நம்ம சாப்பிடறோம், அது போக பொருள். விரும்பி சாப்பிடணும். விரும்பி சாப்பிட்டோம்னா அதுக்கு போக பொருள்னு பேரு. அதனாலதான் போக மண்டபம் அப்படின்னு எதுக்கு தெரியுமா பேரு? ஸ்ரீரங்கத்துக்கு போக மண்டபம்னு பேரு. அங்க அவர் நன்னா அனுபவிக்கிறார். அனுபவம் மத்த பெருமாள் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு போக மண்டபம் பேரு. அப்ப உலகத்திலே போக பொருட்கள் பகவான் கொடுத்துட்டே இருக்கான். அதான் புருஷேவே ஜகம் சர்வம் எத் பூதம் யட்சபவ்யம். வேண்டியவர்கள் எதை கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கா இல்லையா? இது எப்படி கொடுக்குறான்? முற்காலத்திலும் கொடுக்கிறான், நிகழ்காலத்திலும் கொடுக்கிறான், வருங்காலத்திலும் கொடுக்கிறான். பூத பவ்ய பவத் பிரபு. இந்த நித்தியமன் சொல்றோமோனோ பூத பவ்ய பவத் பிரபுன்னு. பூதம் என்ன, பவ்யம் என்ன, பவத் பிரபுன்னு. பூத பவ்ய, பூதம்னா முற்காலத்திலே, பவ்யம்னா நிகழ்காலத்திலே, பவத்னா வருங்காலம். அப்ப பூத பவ்ய பவத் பிரபு முக்காலத்திலும் பிரபு. முக்காலத்துக்கு பிரபு இல்ல வச்சுக்கலாம், முக்கால பிரபு. ஆனா முக்காலத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பகவான் பிரபுவா இருக்கான். அதான் பூத பவ்ய பவ பிரபு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இதைத்தான் கண்ணனே தெரிவிக்கிறான். தன்னுடைய ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்துல. நட்வேவாகம் சாதுநானம் நட்வே தேவே ஜனாதிபா நசைவ பவிஷ்யாபகா சர்வேவய அதப்பரம் நத்வேவாகும் ஜாசுநாசம். 2ஆம் அத்தியாயத்துல 12ஆம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன தெரியும்னா, நீ நேற்று இருந்தாய் இல்லை என்பதில்லை. அர்ஜுனா இந்த மாதிரி வார்த்தை போடுவார். நாம தான் கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கணும். அர்ஜுனா, நேற்று நீ இருந்தாய் இல்லை என்பதில்லை, நான் இருந்தேன் இல்லை என்பதில்லை, நாளை நீ இருக்கிறாய் இல்லை என்பதில்லை. என்ன சுவாமி சொன்னேன்? இப்படிதான் பேசுவார். இந்த வாக்கியத்துக்கு அதான் அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷையே எப்படின்னா, அது இல்லைன்னு சொல்லாது, இருக்குன்னு சொல்லாது. இதான் முக்கியம். அகிலேய பிரத்யநீக கல்யாணிகதான் அர்த்தம். பகவான் குற்றமற்றவன் சொல்லணுமோ அது சொல்லாது. அது சொல்லாது. அப்ப என்ன சொல்லணும்? குற்றத்துக்கு எதிர்த்தட்டா இருப்பவன் வரும். ரெண்டுத்துக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்லையா? குற்றத்துக்கு எதிர்த்தட்டாலும் குற்றம் இல்லைன்னு அர்த்தம்னா, அப்ப குற்றத்துக்கு எதிர்த்தட்டா இருப்பேன்னா அதுக்கு அர்த்தமே வேறு. குற்றமற்றவன் சொன்னா அதுக்கு அர்த்தமே வேறு. சாஸ்திரம் ரொம்ப ஜாகிரதையா சொல்லும். அதே போல கீதா சாஸ்திரம் தானே. அந்த கீதை தானே, நேற்று நீ இருந்தாயில்லை என்பதில்லை, நாளை நீ இருக்கிறாயில்லை என்பதில்லை, நானும் இருக்கிறாயில்லை அப்படின்னு என்ன, இருக்கிறேன்னு அர்த்தம். நீ உண்டு நானும் உண்டு நீ உண்டு அச்சத்தை எல்லாமே உண்டுன்னு அர்த்தம். அப்ப ஏன் சுவாமி அப்ப இந்த வார்த்தை எதுக்காக சொல்லிட்டு இருக்க? குற்றமற்றவன் சொல்லாம ஏன் குற்றத்துக்கு எதிர்த்தட்டா இருக்குன்னா, குற்றமற்றவன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒண்ணு குற்றமற்றவன் தான் சுவாமி. இன்னைக்கு
நேத்திக்கெல்லாம் அவருக்கு குற்றம் இருந்தது, இன்னைக்கு குற்றமற்றவர். அப்ப குற்றத்துக்கு எதிர்த்தட்டா இருக்குன்னு வச்சுக்க, நேத்திக்கு அதுல வராது. சாஸ்திரம் ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். என்னைக்குமே அகலிகைய பிரத்யேக கல்யாணிக தானத்துவம், எப்பொழுதும் அவனுக்கு கல்யாண குணத்தோடு இருக்கிறான். குற்றத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறான் தெரிவிக்கிறா இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறான். அப்ப புருஷம். அதனாலதான் என்ன சொன்னா, நான் அத்தனை பேருக்கும் நான் எல்லாருக்கும் எக்காலத்திலும் எத்தேஷத்திலும் எந்த நிலையிலும் நான் அந்தராத்மா இருக்கிறேன். இது மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கருத்து. அப்ப அது மாத்திரம் இல்ல, தேவைக்கு மைந்தரான கண்ணன் வாசுதேவன் இவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்க, ஆனால் கண்ணால் பார்த்து இவ்விடத்தில் உட்கார்ந்து இருக்கிறா, இப்போது இருக்கிறா, இவ்விடத்தில் இருக்கிறா என்று தோன்றும். என்ன வரும் ஆசிரியமா தெரிவிக்கிறார் மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிக்கிறா, வாசுதேவன் உட்கார்ந்து இருக்கான், கண்ணால பார்த்தா பிரத்யட்சமா உட்கார்ந்து இருக்கா, நமக்கா உட்கார்ந்து இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு தோணும் போகணும், இங்கதான் இருக்கான்னு தோணும் போகணும். ஆனா வர்த்தமானத்தில் இருப்பார் கண்ணன் என்கிற திணிமையோடு இருக்கிறார், இந்த வஸ்துக்கு இருக்கிறார். அப்ப பாக்க என்ன தெரியுது, கண்ணன் உட்கார்ந்து இருக்காரு. ஒண்ணு வேண்டாம், நம்ம நெதர்லாந்து அங்க பெருமாள் இருக்காரணும், சேவிச்சிடணும், அவர் அங்க இருக்காரா இல்லையா, அங்க அவர் இருக்கார. எதுக்காக சொல்லினா, யத்பூதம் யச்ச பவ்யம், அதோடைய அர்த்தம் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் வரையறுக்கப்பட முடியாதவன் பகவான். இன்ன காலம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அதே இன்ன தேசம்னு சொல்ற, எல்லா தேசத்துல இருப்பாங்க. இன்ன வஸ்துன்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம பார்த்த போனோம். இப்ப பகவார்த்த ஒரு ஸ்லோகம், இதோ இந்த நிலையில இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் கண்ணன் அப்படின்னு ஸ்லோகம் வந்துச்சு. உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி காலத்தால அவனை வரையறுக்க முடியாது, தேசத்தால அவனை வரையறுக்க முடியாது, ஒரு பொருளால வரையறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இருக்காரு சுவாமி, இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, 8 அடிக்குள்ள இருக்காரு, அதுக்கு மேல யாராரும் நின்று இருக்கா. அப்ப இடத்தால அப்படி இந்த இடத்துக்குள்ளதான் பகவானுக்கான வந்துவிட்டே, நீங்க வரையறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கான்னு தெரியுது. காலம் என்னன்னா, கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தார், இப்ப இருக்கார இல்லையனும். அப்ப இல்லையனும், அப்ப காலத்தால வரையறுக்க முடியாதுன்னு இப்ப வரையறுக்கலாமே. அப்ப தேசம், அந்த தேசத்தை இருக்காங்க. அது வஸ்து இன்னபடி கிடையாது, எல்லா வஸ்துவும் சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்ப பக்கத்திலே ஒரு சந்தன கிணம் இருக்கு, அந்த சந்தன கிணம் வேறுதான், கண்ணனும் வேறுதானே. சந்தனத்தை எடுத்து கொடுங்க, கண்ணன் பூசிக்கிட்டோன்னு சொன்னார். அப்ப கண்ணனே சந்தன கிணம்னா யாரா சொல்றா, சந்தனமே கண்ணனம்னா இந்த சந்தனத்தை பூசிக்கும், எண்ணெயே நான் பூசிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. அப்ப சந்தனம் கிண்ணம் வேறு, அதுல இருக்கக்கூடிய சந்தனம் வேறு, கண்ணன் வேறு தானே. அப்ப வஸ்துவால மாறுபட்டிருக்கு. நீங்க இத்தனை என்ன பேசின, யத்பூதம் யச்ச பவ்யம், அதுக்குன்னு அர்த்தம் பார்க்கிறோம். கொஞ்சம் எல்லாமே நிதானமா பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு எப்படின்னா, அனந்தன்னு பேர். அனந்த பத்மநாபர் தெரியலே, திருவனந்தபுரம் ஆச்சரியமான திவ்யதேசம். அங்க போய் பெருக்கினாலே போதும், நம்ம பாபங்கள்லாம் தொலைகிறதா. ஆழ்வார் தெரிவிக்கிறார், கடைத்தலை சீக்க பெற்றால் கருவினை கனையலாமே. ஒரே வார்த்தை சொல்லப்படாதா, கேசவான்னு உள்ள வாழ்க்கையில ஒரு தடவை சொல்லிக்கொள்ளா, கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன, உன்னுடைய இடர்கள் எல்லாம் கெடும், கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லா விடமடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பரட்டும் தடமுடவயல் அனந்த புறநகர் புகுதுமின்றேன் பாஷ்மம். அதுல எதுக்கு அனந்தன்னு பேர், அனந்தன்னு பேர், அனந்த பத்மநாபன் பேர். அனந்தன்னு திருவனந்த ஆதிசேஷனுக்கு அனந்தன்னு பேர். அனந்தாழ்வான்னு சொல்லுவா, தெரியும். ஆதிசேஷன் பாம்பு படுத்துட்டு இருக்காரு, ஸ்ரீரங்கத்தப்பெல்லாம் படுத்துட்டு இருக்கார், அதே போல திருவனந்தபுரம் படுத்துட்டு இருக்காரு. அந்த அந்த ஆதிசேஷனுக்கு அனந்தன்னு பேரு, அனந்தன்னு பேர் இருக்கு. இப்ப அனந்தன் என்னன்னா, அளவுக்கு உட்படாதவன் அர்த்தம், அளவுக்கு உட்படாத. அப்ப அளவுக்கு உட்படாத அனந்தனை, பகவானை, பகவானுக்கு அனந்தன்னு பேரு, அனந்த பத்மநாப சுவாமி அவனுக்கு அனந்தன்னு பேரு. அந்த அனந்த பத்மநாப சுவாமியை இந்த பாம்பானது ஆதிசேஷனானது தன் மடியிலே ஒரு அளவுக்கு உட்படுத்தி இருக்கே சுவாமி. நீங்க என்ன சொன்னால், காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அளவட பரிச்சேதரகிதன், கால தேச வஸ்து பரிச்சேதரகிதன், சில சப்தங்கள்லாம் சொல்லியாச்சு விடுவிடுன்னு காலம் போயிடலாம். கால தேச வஸ்து பரிச்சேதரகிதன் சொன்னே, அளவிட முடியாதுன்னு சொன்னே. இப்ப அளந்துட்டாரே. அப்ப அந்த அனந்தன் சொல்லி ஆதிசேஷன், ஆதிசேஷன் தன்னுடைய உடம்புக்குள்ளேயே அந்த அனந்தனை அப்படியே பழக்க வச்சிருக்காரு. இப்ப அனந்தன் என்ன ஆயிட்டாரு, சாந்தன் ஆயிட்டார், அடங்கிட்டார். நீங்க அளவிட முடியாதுன்னு சொன்னீங்க, அடங்கி இருக்கானோ. ஆதிசேஷன் அனந்த போகி, அப்ப அளவுக்கு உட்பட்டவர் தானே தோற்றோம்னு தோணும் இல்லையா. இல்ல அளவுக்கு உட்படாதவன்.
நீங்க வேணா போய் திருவனந்தபுரம் விசேஷிச்சு பார்க்கணும். அதுக்குள்ளதான் அவர் இருக்கார். அந்த உட்பட்டவர் இந்த இடத்துல அவர் எத்தனை குணங்கள் எத்தனை பெருமை இருந்தாலும் அத்தனையும் நமக்காக அப்படின்னா நமக்காக சுருக்கி கொண்டு அங்க சேவை சாய்க்கிறான்னு அர்த்தம். நமக்காக சுருக்கி கொண்டு சேவை சாய்க்கிறான்னு அர்த்தம். ஒரு விஷயம் இல்லை, இந்த பிரபஞ்சமே பகவான். இதத்தான் முதல்ல சுகர் தெரிவிக்கிற பாகவதத்துல விராட் ஸ்வரூபம்னு பேரு. அந்த விராட் ஸ்வரூபத்தை நீ உபாசிப்பாய். யாரை பார்த்து? பரீட்சித் மகாராஜ பார்த்து. அவனுக்கு 7 நாட்கள் தான் கெடு கொடுத்துருக்கா. 7 நாட்கள பாம்பு வந்து கடிச்சு போன பிராணம் போக்குறது. அதுக்குள்ள ஏதாவது எனக்கு பகவத் விஷயத்தை சொல்லுன்னு சுக்கர பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தோன்னு சொன்னார், அப்பதான் நீ ஒண்ணு பண்ணு, விராட் ஸ்வரூபத்தை நீ நன்னா ஆராதிப்பாய் உபாசிப்பாய்னா. அப்படின்னு பெரிய ராஜா ராஜா உபாசி பார்க்கலாம், ஒண்ணுமே வர முடியல. எப்படி பிடிச்சுக்கிறது? எப்படி பிடிக்கிறது? நமக்கு ஒரு பிடிப்பு வேணுமோ, அந்த பிடிப்பையில இது விராட் ஸ்வரூபம், இதெல்லாம் பகவான் அப்படியே செஞ்சுக்கோ. அப்படி எப்படி பிடிக்கிறது? அப்ப பிடிக்கும்படியான ஒரு தன்மை வரணுமோ, நமக்காக தன்னை சுருக்குகிறார். அப்ப நம்ம பிடிக்கணுமோனோ, பிடிக்கிறதுக்காக நம்ம சுருக்கிறார். ஒண்ணுமே நம்ம நெதர்லாண்ட்லயே திருவேங்கடமலையா சேவை சாய்க்கிறார். அவ்வளவுதான் சுவாமி. அப்பனா ஒரு 2 அடி இருப்பாரா? அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சு இருக்கும், உயரம் 2 அடி. 2 அடி அதிகமா தான் சொல்றேன், 2 அடியை வச்சுக்கணும். அவ்வளவுதான சுவாமி. அப்ப அதுக்கு மேல கிடையாது. ஒரு நாங்களே 6 அடி இருக்கோம், 6 அடி இருக்கணும். 2வது அவர் இப்பதான் வந்திருக்காரு. இப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு வச்சுக்கோ, டைம் வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி நாங்க இருக்குமே. அப்ப காலத்தால மாறுபட்டிருக்காரு, தேசத்தால மாறுபட்டிருக்காரு, வஸ்துவாலையும் மாறுபட்டிருக்காரு. நீ மாறுபடானா நமக்காக சுருக்கிட்டு வர நம்மால பிடிச்சுக்க முடியாது. ஒண்ணு வேண்டாம். இதே அனந்த பத்மநாப சுவாமி தெரியுமா? 12 மைலுக்கு அந்த விக்கிரகம் இருந்து தெரியுமா உங்களுக்கு? இந்த சரித்திரம், அந்த கோயில் சரித்திரத்தை நீங்க பார்க்கணும். இது கூட ஆராட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆராட்டுன்னா தெலுங்குல சக்கரஸ்தானம்னு சொல்லுவா. நம்ம தமிழ வந்து தீர்த்தவாரின்னு சொல்லுவா. அது கடைசி நாள் 9ஆம் நாளோ அந்த மாதிரி தீர்த்தவாரி பண்ணுவா. அவ அங்க பிரம்மோற்சவம் நடக்குமோ அனந்த பத்மநாப சுவாமிக்கு, அதுக்கு ஆராட்டுன்னு பேரு. எங்க தெரியும் 12 மைல் போறவா. அவ்வளவு பெரிய திருமேனியா இருந்தது, அவ்வளவு பெரிய விக்கிரகம். எப்படி ஆராதனை பண்றது? என்னவா ஆராதனை பண்றது? அங்க கோயில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நம்ம புத்திக்கு பிடிக்கணுமோ, நம்ம புத்திக்கு பிடிக்க முடியல. நமக்கு 1 அடி அதுக்கு மேல தெரியாது சுவாமி. ஆத்துல எல்லாம் இவ்வளவுதான் இருக்கும். இப்ப கோயிலெல்லாம் 1 அடி 2 அடி அதுக்கு மேல நம்ம முடியல சுவாமி, ஒண்ணுமே பண்ண முடியும் அப்படின்ற மனம். அப்ப நம்ம பிடிச்சுக்கிறதுக்காக தன் அவர் தாழவிட்டு கொண்டு இருக்கிறார். அர்ச்சக பராதீனகா அகிலாஸ்தி. அது மட்டும் இல்ல, அவரை காப்பாத்துறது நம்ம தான். அவர் நம்மளை காப்பாற்ற போறாரா இப்படின்னு சில பேர்லாம் கேட்கிறா. சாமி அவரே ராத்திரியான கூட்டு போட்டு சாவி போட்டு திருடத்துக்கு பயம் வந்தா அதை நகை திருடி போயிடும், அவரை நான் காப்பாத்தின்னு இருக்கேன், அவர் என்ன காப்பாற்ற போறாரா கேட்கிற நிறைய பேர் கேட்கிறா. நாஸ்திகவாதிகள் கேட்கிறா. அவர் என்ன தெரியுமா சங்கல்பம் பண்ணிருக்கார்? இந்த அர்ச்சா விக்கிரகத்துல அர்ச்சக பராதீனன் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு திலக்கம் வச்சிருப்பா, நாம விட்டு பண்ணணும், அது சைட்ல போயிடுது. இல்ல இந்த நகை போட்டதை சைட்ல போயிடுத்து வச்சுக்கேன், இதெல்லாம் சைட்ல நம்மளாம் உடவையோ இல்ல இது பேண்டோ தான் சரியா இல்லைன்னு வச்சுக்கேன், உடனே அதை சரி பண்ணிக்கிறோமோ, பட்டன் ஏதாவது வந்து உடனே பட்டன் போட்டுக்கிறோமோ. அவருக்கு அந்த மாதிரி போயிடுத்தோம். அவர் என்ன பண்ணா, சரியா இல்லையே, சரி பண்ணிக்கிறோம் பண்ணிக்க மாட்டேன். அர்ச்சகரோ யாரோ வந்து பண்ணணும். சங்கல்பம் அந்த மாதிரி நான் எத்தையும் பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி இருக்காரு. அவர் தூக்கிட்டு இருக்காரு. அர்ச்சக பராதன இது குறுக்கிட்டு இருக்கணும். அப்பனா அவருக்கு அந்த சக்தி இல்லையானா, சக்தி இல்லைன்னு இடத்துல இந்த சக்தியை நான் உபயோகப்படுத்த மாட்டேன், அந்த அர்ச்சகர்கள் தான் எனக்கு என்ன பண்ணணும் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு தாத்தா பேத்தி வந்து காலால் அடிக்கிறார், மார்பிள வந்து அடிக்கிறார். என்ன இவரு ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை அடிச்சுட்டு இருக்கு, இவர் என்ன இவருக்கு ஒரு சக்தியே கிடையாதான்னு யாராவது கேட்பாரா? கேட்க மாட்டார். அந்த அடி வாங்கணும் காத்துட்டு இருக்கார், வாங்கணும். இவர் அட்மிட் பண்றாரு இவருடைய சுவாதந்திரியத்தை. குழந்தை என் கால அடி, உங்களுடைய கால அடி அடிக்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். அர்ச்சக பராதி தன்னுடைய சுவாதந்திரியத்தை குலைச்சுட்டு இருக்கார். நாம் பெரியவன் என்கிற தன்மை இருக்கு இல்லையா, அர்ச்சா திருமேனிக்கு உண்டான வைபவம் ஸ்ரீவைகுண்டநாதனும் கிடையாது. ஆழ்வார் என்ன சொல்றாரு? அவனிவன் என்று கூடேன்மின் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே. அந்த ஸ்ரீவைகுண்டநாதன்
இங்க அர்ச்சாவதாரமா விக்கிரக ரூபல இங்க சேவை சாய்க்கிறார். சரியா இருக்கு, ஒத்துக்கல. இங்க அர்ச்சா திருமேனி ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கான்றார். அப்ப எதுக்கு வைபவம்? ஒரிஜினல் சர்டிபிகேட் இருக்கு, அதுல இருந்து ஜெராக்ஸ் எடுத்து, ஜெராக்ஸுக்கு வைபவம், ஒரிஜினலுக்கு வைபவம். இப்ப என்ன சொல்றாரு, ஒரிஜினல் இது நெதர்லாந்து இருக்கக்கூடிய அந்த பாலாஜி அவர் ஒரிஜினல். இவர் தான் என்ன பண்ணாரு, ஸ்ரீவைகுண்டம் போயிருக்காரு. அப்ப தன்னை குறைச்சுட்டு இருக்காரு. அவர் குறைச்சுண்டு யார் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்ன பண்ணாலும் பேசாம இருக்க. இவரே திருடின்னு இருக்காங்க, பேசாம இருக்காரு. நீங்க பாக்கணும், நீங்க பாருங்க அப்படின்றா இல்லையா, அந்த அளவுக்கு குறைச்சுட்டாரு. அப்ப அப்பவும் அவருக்கு ஒண்ணு வேண்டாம், இது ஒண்ணுச்சே. இதே இடத்துல திருவேங்கடமணியான் இருக்காருன்னு இல்ல சுவாமி, அவரை ஸ்ரீரங்கநாதனா பார்க்கணும், திருக்குடந்தை 6வதுனா பார்க்கணும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பார்க்கணும், திருவேலிக்கேணி பாரசாஜா பார்க்கணும் அப்படின்னு எல்லா திருக்குளம் அவர் பார்க்கணும்னா நம்மளால பிடிக்க முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பனா ஒவ்வொரு திருக்கோலத்துல, அதனால 108 திவ்யதேசம். அதனால ஒவ்வொரு திருக்குறள், ராமனா வேணுமா இங்க வந்துக்கோ, கண்ணனா வேணுமா இங்க வந்துக்கோ, பாரசாதியா வேணுமா இங்க வந்துக்கோ, ரங்கநாதனா வேணுமா இங்க வந்துக்கோ, எல்லாமே அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். அவர் வரமாட்டாரு. வந்தாரு என்ன நம்மளால பிடிக்க முடியாது. அவருக்கு அந்த சக்தி உண்டு. அகடித கடனா சாமர்த்தியம்னு பேரு. அகடித கடனா சாமர்த்தியம்னா சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம். நல்குருவம் செல்வம் நரகம் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய். விஷமும் அமுதமும் சேர்மா, அமிர்தமும் விஷம் சேரவே சேர பகவான் சேர்ப்பார். நல்குறவும் செல்வம் ஆழ்வார் பாசுரந்தி, துர்பிக்ஷமும் செல்வம் சேர்மா சேர இவர் சேர்ப்பார். பகையும் நட்பு, வெல் பகையும் நட்பும் சேர்மா, பகை நட்பு சேர்மா சேரவே சேர இவர் சேர்ப்பார். விஷமும் அமிர்தமும் சேர்மா சேராது இவர் சேர்க்கிறார். அப்ப அதான் அகடிதுக்கு சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு. இதெல்லாம் அப்படி இருக்கிறதால்தான் அந்தந்த நிலைக்கு தகுந்தாப்ப வந்துருக்காரு. அப்ப நம்ம போட்டு அப்ப என்னன்னா அவருக்கு சக்தி பூர்ணமா இருக்கு. அந்த சக்தியை குறைத்து கொண்டு இருக்காரு இல்லையா. அப்ப பகவானுடைய சக்தியையோ அவருடைய ஞானத்தையோ அழ முடியாது. ஆகையால் அவர் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கிறான்றது உண்மை. எல்லாரையும் இதே விஷயத்த மோட்ச தர்மத்தில் உபதேசிக்கிறார். எல்லாரை காட்டும் மேம்பட்டவன் பரமாத்மா உண்மை. அது மட்டும் இல்ல, வேறுபட்டவனா இருக்கான்றவன். அது மட்டும் இல்ல, 26 தத்துவமா இருக்க. மொத்தம் 26 தத்துவங்கள். அதுல 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள். ஆனா நம் கண்ணால பார்க்கக்கூடிய தத்துவங்கள் ஒவ்வொன்றும் ஞானம் இல்லாத தத்துவங்கள். அது 24 தத்துவங்கள். பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கரிமேந்துரியம் ஐம்பூதம் இங்கு உயிரோ பிரகிருதி மானாங்கார மனங்கள்னு என்ன தத்துவம் பின்னாடி சொல்றேன். என்னன்னு மேல அது வரப்படும், அங்க வரைச்ச நான் சொல்றேன். பிராமணஸ்ய முகவாசி அங்க வரைச்ச சொல்றேன். அப்படி 24 25வது தத்துவம் தான் ஞானம் இருக்கக்கூடிய தத்துவம். 26வது தத்துவம் இன்னும் அதீதமான ஞானம் இருக்கு, அதுதான் பரமாத்மா தத்துவம். அப்படி இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரத்தை போன்றவர். அப்ப இந்த விஷயத்தை எங்க தெரியுது, தத்துவம் அசி, தத்துவம் அசி. இதெல்லாம் சொல்லிக்கிறேன். தத்துவம் அசினா பிரம்மமும் நானும் ஒண்ணு தானே. தத்து ஐததாக்கியம் இதம் சர்வம் தத் சத்தியம் சகாத்மா சத்வமதி ஸ்வேதகேது சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இதெல்லாம் சாஸ்திர வாக்கியம். சதேவ ஏ சௌமிய பிள்ளைய பார்த்து, ஏ சௌமிய சதேவ சௌமிய இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம். ரெண்டாவது பார்க்காதே, ஒண்ணுதான் உண்டு. ரெண்டாவது பார்த்தையான உனக்கு சம்சாரம் மிருத்யு. சாஸ்திரம் இருக்கு. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமே அத்விதீயம் ஐததாக்கியம் இதம் சர்வம் தத் சத்தியம் சகாத்மா தத்துவமதி சேதகேது. தத்து தொம் அசி. தத்துனா பிரம்மம், தொம்னா நீ, அசி இருக்கிறாய். என்ன இருக்கு சமயம்? இப்ப இத்தனை நீங்க வேற வேற சொல்லிட்டே. தத்து தொம் அசி எதுக்கு சொல்றேன்னா, புருஷயே வேதகம் சர்வம் எத்தூதம் எச்சபவ்யம். இப்ப நீங்க இத்தனை வேற வேற சொல்றீங்க. தத்து தொம் அசி, தத்துனா பிரம்மம், தொம்னா நீ, அகம் துவா சர்வதன்மான் பரித்யத்ய மாமேகம் அகம் துவம், அகம் துவா துவாம்னா நீ. அதே போல அங்கே தொம்னா நீ, அசி இருக்கிறாய். அந்த பிரம்மம் தொம் நீ இருக்கிறாய், பிரம்மம் நீ இருக்கிறாய். அப்ப பிரம்மமே நீயாக இருக்கிறாய். அப்படித்தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை, தது என்ற பிரம்மம் உலகத்துக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கும் பிரம்மம் உனக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான்னு அர்த்தம்.
தது என்ற பிரம்மம் உலகத்துக்கெல்லாம் அந்தராத்மா இருக்கணும். அப்ப அந்தராத்மா இருக்கச்சது உனக்கு அந்தராத்மா, அப்ப நீயும் சொல்லிக்கலாம், சொல்லலாமா சாமி? சொல்லலாம். அது எந்த விதத்துல சரீராத்மா பாவத்துல சொல்லலாம், சாமானாதி கரஞ்சத்துல சொல்லலாம். இது போல திரும்பி பானைக்கு வாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்னு மறுபடியும் திரும்பி யாரும் கோச்சிக்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் சமமா தான் இருக்கும். இது என்ன ஹை லெவல் பிலாசபி, ஹை லெவல் பிலாசபி. நம்ம பேஸ்ல இருந்து கொஞ்சம் தர்க்கசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீனாசாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தேன். ஆனா ஒரு 2-3 தடவை கேட்டேன்னா நல்லா வந்துடும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஆனா நடுநிலையோடு இதை பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நான் இந்த சாஸ்திர வாக்கியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு நான் அர்த்தம் பண்றேன்னா, சில பேர் சொல்லுவான் என்னன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், அந்த புஸ்தகத்துல நான் சொன்னது அந்த புஸ்தகத்துல காமிக்கிறேன்னு. தவறான புஸ்தகத்துல என்ன இருக்குன்றது நான் சொல்றேன்னு சொன்னா அதான் சரியான வாதம். நான் சொன்னதை புஸ்தகத்தை பார்க்கலன்னா திரிக்கிறான்னு அர்த்தம். அப்படி பார்க்கணும். அப்ப நான் முதல்ல நம்ம டிசைட் பண்ணப்படாது, நியூட்ரலா இருக்கணும். என்ன இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, என்ன பண்ணுது, அதுதான் உண்மையான நிலை நமக்கு வெளிப்பட்டு வரும். டிசைட் பண்ணிட்டு வச்சுக்க உண்மை வர. ஏன்னா எனக்கு அதுலயே என்ன இருக்கும், இதோட அது பொருந்தலையே, இதோட அது பொருந்தலையேன்னு வரும். பொருந்தலைன்னா வேற ஏதாவது மாற்ற வேண்டும் இருக்கட்டும். இது சொன்ன தத்து தொம் அசி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தொம் அசி அப்படின்னா அந்த பிரம்மம் உனக்கு அந்தராத்மா இருக்கிறான், பிரம்மம் நீயாக இருக்கிறான்னா அப்ப நானே பிரம்மம்ன்றது இல்ல. அப்ப நானே பிரம்மம்னா வாக்கியம் இல்லாம இருக்க செய்தே இவன் தான் பிரம்மன். நானே பிரம்மம்னா வாக்கியமே அந்த மாதிரி வாக்கியம், அங்க வாக்கியம் இல்ல, நானே பிரம்மம். சில பேர் சொல்லுவா, சில சாமியார்கள்லாம் இருக்கா, என்னுடைய தலையில பாருங்க சிவன் உட்கார்ந்துட்டு இருக்கார், இந்த ரெண்டு தோல்லையும் பாருங்க பிரம்மா விஷ்ணு 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க, எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சொல்லுவாங்கன்னா அப்படி கிடையா அப்படின்னு சொல்லிக்கலையா? அப்ப இந்த மாதிரி நானே பிரம்மன்ற வாக்கியம் 4 வாக்கியம் இந்த மாதிரி கிடைச்சுன்னா நானே பிரம்மன் நினைக்கிறேன் இல்லையா? ஈஸ்வரன், பிரம்மா, நாராயணன் எல்லாம் வாவா சொல்ல ஆரம்பிச்சிட்டா இல்லையா? அது பொருளல. சேதனங்கள் என்ன, அச்சேதனங்கள் என்ன? சேத்தனம்னா ஞானம் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. ஞானமற்றதான ஜீவாத்மான்னு நீங்க நினைக்காதீங்க, அது சரீரத்துக்கு அச்சித்துன்னு பேரு. ஜீவாத்மா, எல்லா ஜீவாத்மா ஞானம் இருக்கு. அப்ப பாம்பு ஜீவாத்மாக்கு, பாம்பு சரீரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜீவாத்மாக்கு ஞானம் இருக்கு, தவளைக்கு ஞானம் இருக்கு, எறும்புக்கு ஞானம் இருக்கு. அப்ப என்ன மாதிரி சேவிக்கலையே சுவாமி, என்ன மாதிரி பண்ணலையே, நான் என்ன பண்ணேன்? அது எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஞானம். அது புலி சரீரத்தை எடுத்துட்டா மனுஷனுடைய மாம்சம் தான் அதுக்கு தேவை, அதை பார்த்துட்டு இருக்கும், அந்த எண்ணம் தான் இருக்கும். அதே இது பள்ளி சரீரத்தை எடுத்துன்னா கூன்னு கத்தும், ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கா அதுக்கு சாப்பிட்றதுக்கு பார்க்கும். அதே பாம்பா இருந்துச்சு தவளை ஏதாவது கிடைக்கிறதான் பார்க்கும். மனுஷனா இருந்தா வச்சுக்கேன் என்ன இதுக்கு என்ன சொல்ல போறேன், அதெல்லாம் தேவையில்லை, யாரை ஏமாத்துறான்னு பாரு, அதைத்தான் இருக்கட்டும். இப்படி சொல்ல அப்ப பிரம்மம் அந்தராத்மாக, அந்த பிரம்மம் நீயும் அந்தராமியாக கொடுக்கிறார் அப்படின்னு அது தொம் அசின்னா உபனிஷத்து வாக்கம். அப்பனா வருங்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, இது எல்லா காலத்திலும் நின்று பலத்தை கொடுக்கிறது. ஆக புருஷயேவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபயம். அடுத்தது உதாமிருத அசேஷானகா, உதாமிருத அசேஷானகா, அமிர்தத் அசேஷ. அமிர்தம்னா அமிர்தம் என்கிற சொல் பரமபதத்தை குறிக்கும். அமிர்தம் தெளிவிசும்பி திருநாடு, நலமந்தமில்லதோர் நாடு அப்படின்னு தெரிவிக்கிற. அப்படி பரமோபியோகம் அப்படிப்பட்ட பேர் இதுக்கு. அப்படி பரமபத்தை உதாமிருத அமிர்தம் என்கிற பேரு பரமபத்தை குறிக்கிறது. பரமபத்தை அமிர்தம் சொல்லலாமான்னா அனுபவிக்கிறது அமிர்தம் தானே. ஏன்னா அமிர்தத்தை நம்ம பார்த்துக்கோமா? கிடையாது, அங்க காவடுது. அப்பனா அங்க இருக்கக்கூடிய அனுபவம் எங்கேயா கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது. அந்த பரமபத அனுபவம் இன்னொரு இடத்துல ஒரு பாடம் வராது. அப்ப பகவானுடைய குணங்களை அனுபவிக்கிறோம், அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தை அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு அந்த அனுபவிக்கு பார்த்துக்கிறதுக்கு அப்ப சரி சுவாமி, அந்த அனுபவத்தை இடம் பார்த்தோமனோ அது நம்மளோட நம்ப முடியாத அளவுக்கு அனுபவம் இருக்குமா? ஏன்னா இது கத்தியத்திரன்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், அதுவும் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்னு 3 இருக்கு. அதான் திரயம்னு பேர். அதுல ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல நாம இங்கிருந்து எப்படி கிளம்புறோம், எப்படி போறோம், எந்த வழியில போறோம், அங்க போய் என்னென்ன பண்றோம் பூர்ணமா தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். தெரிவிக்கிறார்
ஆனா அதற்கு முன்னாடி பிரம்மசூத்திரம் வியாசர் தெரிவிச்சிருக்கார். அவர் என்ன சொன்னாரோ அதை எப்படி வந்துட்டார். அப்ப ஸ்ரீவைகுண்டம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பகவான் எங்க போறான், அங்க போய் நான் ஸ்ரீவைகுண்டா இருக்கு இல்லையா பாடினார். இப்ப அது கொண்டு போற மார்க்கம், அது அங்க எப்படி போறோம், அங்க இருக்கக்கூடிய மாட மாளிகை என்ன, கூட கோபுரங்கள் என்ன, அதே போல அங்க இருக்க அங்கெல்லாம் படிக்கட்டுல தங்கத்தால் இருக்கும். தெரிய போனதான் தெரியும். தங்கத்தால் இருக்கும், ஸ்படிகத்துல படிக்கட்டு இருக்குமா, தங்கத்தால படிக்கட்டுமா, வைரக்கல்லரும் நிறைய பதிச்சிருப்பாலாம், பவளத்தால நிறைய அங்க அப்படி சுவாமி காரு பஸ் அதெல்லாம் இருக்குமான்னா அங்கெல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது. இது மாதிரி யார் நினைச்சாலும் அங்க போயிடலாம், நினைச்சாலும் அங்க போயிடலாம். இதுக்கு சொல்ல வந்து அந்த இது மாதிரி ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்குன்னு சொல்ல இல்லையா? அப்படிப்பட்ட அன்பு இருக்கச்சே சரி சுவாமி ரத்தம்லாம் வழிஞ்சா காசை வழிக்கிடாது, வழுக்கவே வழுக்காது. நம்ம கீழே வருது, ஏன்னா அந்த மாதிரி சரீரம் நமக்கு கிடைக்கிறது அப்ராகிருதமான சரீரம் கிடைக்குது. இத்தனை வைபவம் கிடைச்சது. இது எப்படி இருக்குன்னா ராமானுஜர் கிரந்தத்தில் எழுதி வச்சார். ஒரு தடவை வாசதான் தெரியும். அப்ப அமிர்தம் அதைத்தான் என்ன தெரிவிக்கிறார், உதாமிருதான்னு தெரிவிக்கிறார். அமிர்தத்திலேயே ஒரு விருப்பம், ஸ்ரீவைகுண்டத்தை அமிர்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் யதன்னேனாதி ரோகத்தை வரைக்கும் பார்க்கணும். என்னன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானாச்சிய திவ்யேசனும் ஆச்சாரியின் திவ்யேசனும் பகவதார் திவ்யேசனும் இதான் சந்தேகங்கள் இருந்தா அவசியம் கேட்கக்கூடிய பிரார்த்திக்கணும். கொஞ்சம் நீங்க ஓப்பனா பேசலாம். ஏன்னா சுவாமி நீங்க சரியா சொல்லல, எங்களுக்கு புரியல, தைரியமா பேசலாம். நீங்க அந்த மாதிரி பேசினாலுங்க எனக்கு ஒன்னும் ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா அப்பதான் எனக்கு என்ன தோணுன்னா, நான் இன்னும் நிறைய ஒழுங்கா சொல்ல வேண்டி இருக்கு, இன்னும் ஒழுங்கா சொல்லலன்னு அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா தைரியமா நீங்க பேசலாம், என்ன சந்தேகம்னா கேட்கலாம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நம. தனுஸ்ரீ சுவாமி அடியேன்னு புரியுறது சுவாமி. அடியேன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சுவாமி இதுக்கு வியாக்கியானம் வந்துட்டு யார் எழுதியிருக்கா சுவாமி? இந்த புருஷ சுத்தத்துக்கு வியாக்கியானம் நிறைய மகனீயர்கள் பண்ணியிருக்கா. அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் அந்த சம்பிரதாயத்துல கூட பண்ணியிருக்கா, மாத்வ சம்பிரதாயம் பிரகாரம் அந்த சம்பிரதாயத்துக்கு கூட பண்ணியிருக்கா, அதே போல வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரகாரம் அந்த சம்பிரதாயத்துக்கு பண்ணியிருக்கா. பிரம்மசூத்திரத்துக்கு 28 வியாக்கியானங்கள் உண்டு வியாசர் பண்ண பிரம்மசூத்திரத்துக்கு. ஏன்னா பிரம்மசூத்திரம் எப்படி முக்கியமோ அதே போல புருஷ சுத்தம் முக்கியம். ஆனா இப்ப நம்ம பிரதானம் பார்க்கறது வந்து இப்ப சமீபத்துல ஒரு சுவாமி இருக்கின்றார், புத்தூர் சுவாமிகள், அவருடைய வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் உண்டு, ஒன்று ரெண்டு இல்ல. உபனிஷத்துக்கு நிறைய வியாக்கியானம் உண்டு. வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் சுவாமி பண்ணியிருக்கார், ராமானுஜர் பண்ணியிருக்கார். அது உபனிஷத்துடைய சாராம்சம். அதுல புருஷ சுத்தத்தை பத்தி சில இடங்கள் அதுல குறிப்பிடுறாரு, ஆனா பூர்த்தி கிடையாது. இது மெயினா வந்து இதுதான் வியாக்கியானங்கள் ஆச்சரியமா. ஆனா இந்த சமயம் பிரகாரம் இந்த மதத்து பிரகாரம் பண்ண முடியுமான்னா முன் பின்னாடி பார்க்கணும், எந்த அபிப்பிராயத்துல சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். இப்ப இந்த சப்தத்துக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதே சப்தம் பின்னாடி வரைச்சு அது உதைக்கும், அதோட இது ஒத்து போவாது. அப்ப அதுக்கும் இதுக்கும் பொருந்துற மாதிரி அதே நேரத்துல சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டா இல்லாதபடி இருக்கணும். அது அந்த நிலையிலேயே அந்த வம்ச பாரம்பரிய வந்தவாருடைய வியாக்கியானத்தை வாசிச்சா அது நல்லா புரியும். அப்படிப்பட்ட வியாக்கியானம் தான் நடத்தணும். எனக்கு தெரிஞ்சு வியாக்கியானமும் வந்து அந்த அந்த பதத்தோடைய கரெக்டான அர்த்தமும் வந்து சொல்லிருங்க சுவாமி. ஏன்னா வந்துட்டு நிறைய தடவை அந்த வியாக்கியானம்ன்ற அந்த பதத்தை வந்து உபயோகிக்கிறோம், ஆனா வந்து எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல. அதோடைய அர்த்தத்தையும் சொல்லிருங்க சுவாமி. வியாக்கியானம் பஞ்சலட்சணம்னு பேரு. பஞ்சலட்சணம் அப்படின்னா முதல்ல இதை எழுதப்பட்டவருடைய கருத்து. இப்ப புருஷத்தையும் ஒரு புருஷனால எழுதப்பட்டதை விட சாஸ்திரத்தை, சாஸ்திரத்துடைய தாத்பரியம் என்ன முதல்ல அதை மனசுல வாங்கிக்கணும், அது ஒரு லட்சணம். அடுத்து முன்னாடி என்ன அபிப்பிராயம் சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன அபிப்பிராயம் சொல்லியிருக்கு. ஏன்னா சில நூல்களுக்கு எல்லாம் முன்னாடி அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கும், பின்னாடி அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் இது இரண்டாவது. மூன்றாவது என்னுடைய அபிப்பிராயம் இதுல புகுத்தவே முடியாது, என்னுடைய யார் எழுதுறாளோ அவளுடைய அபிப்பிராயம் புகுத்தவே முடியாது. இப்ப இதை கொண்டு போய் பரபிரம்மத்தை கொண்டு போய் வச்சோன்னா அப்ப இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதோட ஒத்து போறதா அதை பார்க்கணும். அது மூன்றாவது. நான்காவது இது
எல்லா காலத்துக்கும் அந்த வியாக்கியானத்தை ஒத்து போகணும். இந்த ஜெனரேஷன் இது சரியா இருக்கும் சுவாமி, அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியா வராது. அப்படி சிலதெல்லாம் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாளை 10 வருஷம் 10 லட்சம் வருஷம் ஆனாலும் இது சரியா போகும். அந்த வியாக்கியம் இதுதான் பஞ்சலட்சணம்னு பேர் வியாக்கியானம். அதுக்கு வேணா ஒரு நாள் சொல்றேன். வியாக்கியானம் பஞ்சலட்சம்ன்றது பெரிய விஷயம், அது சாமானிய விஷயம். அந்த 5 லட்சம் விஷயம் இருந்தா தான் அப்ப இதோடு அதோடு 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 எல்லாத்தையும் ஒத்துப்போம். எந்த விதமும் இடர்பாடு வரக்கூடாது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பொருந்தாமை, அதுதான் ரொம்ப முக்கியம். இதோடு அது பொருந்தாமை இருக்கிறது. இதுதான் சுவாமி ஸ்ரீபாஷ சர்வம் சமஞ்சசம் கடைசியில் முடிப்பார். எல்லாமே சரியா பொருந்தி இருக்கு அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார். அதனால அந்த வியாக்கியானத்துக்கு அது என்னைக்குமே நாம எனக்கு சமஸ்கிருத நாலேஜ் இருக்கு, நான் நல்லா வாசிச்சிருக்கேன், அதுல என்னென்ன பட்டங்கள் இருக்கோ அதுல வாங்கியிருக்கேன், நானே இதுக்கு அர்த்தம் சொல்றேன்னா சொல்ல முடியாது. எனக்கு என் பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் முதுகு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. இது என்னைக்கோ எழுதி வச்சிருக்கா, அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நான் சொல்லணும், எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம், அன்னைக்கு ரிஷிகள் பார்த்திருக்கா இல்லையா, அவ எழுதி வச்சிருக்கா இல்லையா, அந்த எழுதி வைச்சத்தை குறிப்பா வைத்துக் கொண்டு வியாக்கியாத்தா எழுதியிருக்கா இல்லையா, அதை வச்சுதான் சொல்லணும். எனக்கு என்ன ஞானம், எனக்கு சம்ஸ்கிருதம் என்னவா படிச்சிருக்கேன், நான் தான் நம்பர் 1 பாரத தேசத்திலேயே, அதான் எனக்கு தெரியும். அகங்காரம் நமக்காக பேசுறது. எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்ப கேள்வியே வரலையோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். புரிஞ்சு சுவாமி, நல்லா புரிஞ்சு சுவாமி, நல்லா நிதானம் நிறுத்தி நல்லா தானே சொல்றேன், நல்லா புரியுது சுவாமி. அடியே இப்ப நம்ம எவ்வளவு ஸ்லோகம் கவர் பண்ணிருக்கோமாமா, ரெண்டாவது ஸ்லோகம் வந்துருக்கும் வந்திருக்கோம். ஆமா, அதுதான் காரணம். சொல்லிடுறேன், அப்பயே சொல்லிருக்கணும் சொல்லல, 2-3 ஸ்லோகம் தான் ஸ்லோகா போகும். அதுக்கப்புறம் 4-5 ஸ்லோகம் இதோட டெவலப்மெண்ட் தான். ஆனா அதெல்லாம் ஃபாஸ்டா போயிடும். ஸோ இதுக்கே இத்தனை காலக்ஷேபம் ஆயிடுத்து, இன்னும் கிட்டத்தட்ட 18 காலக்ஷேபம் இருக்கு. அப்ப அதோட பெருக்கினா ஆயிடும் சுவாமி, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் போட்டுருக்கேன், அந்த கணக்கு போட வேண்டாம். ஆனா வந்து முதல் 2-3 இது மந்திரங்கள் தான் கொஞ்சம் அடிப்படை, அதோட டெவலப்மெண்ட் மேற்கொண்டு. கண்ணன் கீதையில 9 அத்தியாயம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 10ல இருந்து ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றேன்னா சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கான். 10வது அத்தியாயத்துல 18வது அத்தியாயம் வரைக்கும் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா அதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான், வேற எதுவும். அதே போலதான் சாஸ்திரம் இந்த மாதிரி பண்ணுவோம். எதுக்காக நம்மளை பாக்குறது, நம்மளுக்கு என்ன முதல்லயே உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம் வச்சுக்கேன், கஷ்டத்தை கொடுத்தாச்சுன்னா கையை கூப்பிடுவார், சாமி நீங்க ரொம்ப படிச்சிருக்கேன், நல்லா புரிஞ்சிருக்காது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விலகிடுவான். அதனால முதல்ல சுலபத்தை கொடுத்துருவோம். சுலபத்தை கொடுத்தோடனே அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருமானம் வந்த உடனே அப்புறம் ஒவ்வொரு படிக்கட்டா ஏற்றுவான். ஏற்றும் போது அப்ப அது சமமாவே தெரியாது. இந்த சாஸ்திரத்துக்கு உண்டான பெரிய வைபவம் அது. சாஸ்திரம் உடனே எடுத்த உடனே இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா பண்ண மாட்டியா, கிடையாது, சொல்லவே சொல்லாது. ஜோதிஷ்டோபோ சொர்க்க காம எஜயத்தன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிஷ்டத்துல என்ன சொல்றது, சொர்க்கத்துக்கு போங்க, அங்க பசுமாடெல்லாம் தலைகீழா நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு, சாஸ்திரமே சொல்றது. பசுமாடெல்லாம் தலைகீழ நடக்குது. நம்ம ஆமா பசுமாடு தலைகீழ நடக்குது சார், நம்ம போய் பார்த்தா நல்லா இருக்குமே நமக்கு தோன்றுதணும். இதை ராமாவர்த்திட்டு ஒருத்தர் கேட்டார், தலைகீழ நடக்கிறத சொன்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை தூண்டணும் போகணும், இதுதான் பிரசம்சா வார்த்தைன்னு பேரு. இந்த சில இதெல்லாம் நியூ ப்ராடக்ட் வந்துட்டு வச்சுக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்றா. ஆனா அந்த மாதிரி தவறா சாஸ்திரம் பண்ணாது. அவ வந்து இல்லா சொல்லுவா போன்னு வாங்கி முடிச்சோன்னா அது அப்படியே காணாம போயிடும். அந்த மாதிரி சாஸ்திரம் பண்ணாது. ஆனா உனக்கு ஒரு தூண்டுதல் வேணுமோ, அதுதான் பிரசம்சா வார்த்தைன்னு பேரு. அந்த பிரசம்சா வார்த்தையில நல்லா கொடுப்போம், கொடுக்க கூடாது. சாஸ்திரம் வந்து ஆச்சரியமா எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த நிலை வேற நிலையா இருக்குன்னா கிடையவே கிடையாது. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டா வச்சுக்கேன், இது கொடுக்குற ஆனது. ஏன்னா நாம எதனால இங்க இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுட்டானா
அப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைஞ்சிடும். அது அமையணும் தான் சாஸ்திரம் அவ்வளவுதான் அமையுது. புரியுது சுவாமி. நல்லா புரியுது சுவாமி சொல்றது. ராதாம்மா, நீங்க ஏதோ கேட்கணும்னு சொல்லி இது பண்ண சொல்லுங்க. இல்ல ரிஃப்ளெக்ஷன் தான். சுவாமி சொன்ன மாதிரி எல்லாம் புரியற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்கு, ஒண்ணுமே புரியலேன்னு கூட அது ரெண்டுமே ஸ்டேட் ஒரே சமயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி சொல்லணும்னா ஒண்ணுமே சொல்லறதுக்கு என்ன இன்னைக்கு கத்துனோம்னு யாருக்காவது திரும்பி சொல்லணும்னா ஐயோ ஒண்ணுமே கத்துக்கலையே, என்ன கத்துனோம், ஒரே ஒரு சென்டென்ஸ் அந்த பிரம்மம் அதை எப்படி உங்களை மாதிரி நல்லா சொல்லுறதுன்னு கூட தெரியல. என்ன இன்னைக்கு நம்ம ஒரு மாதிரி திட்டு புரியற மாதிரி இருக்கு, எல்லாம் புரிஞ்சிருது ஆனாலும் புரியல. பட் ஒரு டேக் அவே இன்னைக்கு கிளாஸுக்கு எடுத்துக்கணும்னா நம்ம எல்லாருமே பிரம்மம்குள்ளதான் இருக்கோம். அது ஒரு we are all part of that universal Brahman. அந்த பிரம்மன் is all inclusive. அவர் தான் அந்த புருஷர் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் என்கிட்ட இருக்கு. பட் அந்த விரிவா நீங்க சொன்ன மாதிரி என்னால அது அந்த மாதிரி புரிஞ்சு திரும்பி சொல்றதுக்கு முடியல. இல்ல போக போக இன்னும் சுலபமா வந்துடும். முதல்லதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதே வார்த்தையை திருப்பி திருப்பி வர 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 அது கொஞ்சம் போக சுலபமா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவ்வளவுதானா, இது ஏன் இவ்வளவு பெருசா பண்ணிட்டு அப்படின்னு தோணும் நமக்கு. ரொம்ப சுலபமா வந்து போக போக வந்து. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா சுவாமி, இப்போ நீங்க சந்தேகம் இல்லைன்னு சொல்லி கேட்கறது இல்லையா, அது சந்தேகம் ஏன் வரலன்னு சொல்லி சொல்றேன். என்ன மாதிரி மந்த புத்திக்கெல்லாம் முதல்ல அதை போய் உள்ள அது இப்ப எப்படி ஒரு தண்ணி வந்து ஒரு மண்ணுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமோ அந்த மாதிரி இறங்குறதுக்கே நேரம் ஆகும். இது வந்து ஒரு தடவை கேட்டா வந்துட்டு உடனே வந்து ஓ இவர் சுவாமி இப்படி சொன்னாரு, இது ஏன் இப்படி வந்துருக்க கூடாது அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து உடனே வந்து அவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு 2 தடவை 3 தடவை அந்த இதை கேட்டு திருப்பி கேட்டு அப்பப்ப அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதைதான் வந்து அடியானும் பண்ணுவேன். அதை வந்து ஒரு மேப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஓகே இது இப்படி சொன்னாரு, இது இப்படி இருக்கு, இது வந்து ஏன் இப்படி வருது, இதை வந்து விதண்டாவாதமா கேட்டா ஏன் வந்து அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நான் சுவாமி கிட்ட நிறைய தடவை தனியா கேட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த காலக்ஷேபத்துக்கு இன்னைக்கே அந்த சந்தேகம் கேட்டாகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்க வந்து இப்போ ரெண்டு கிளாஸ் முன்னாடி நடந்த காலக்ஷேபத்தோடைய சந்தேகமும் திருப்பி நீங்க யோசிச்சு பார்த்து திருப்பி அதை வந்து எழுதி வச்சுட்டு அது வந்து இந்த காலக்ஷேபத்துல கேட்டாலுமே வந்து அது வந்து ஒன்றும் இது சிரமம் எதுவும் இல்லை. சுவாமி வந்து நானும் அந்த மாதிரி தான் கேட்கறது உண்டு அவர்கிட்ட. ஸோ அதனால வந்துட்டு நம்ம அதை 4-5 தடவை போட்டு கேட்டாதான் அந்த என்ன தாத்பரியம், அதோடைய அர்த்தம் என்ன வருது. இல்லை ஒரு சில டைம் புரியாம கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கும் அது வந்து டைரக்டா புரியும் அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த புரியாம இருக்கிறதெல்லாம் ஒரு தனியா ஒரு இது மாதிரி சந்தேகம் மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம வந்து அதை கேட்டுக்கலாம், பார்க்கலாம். ஒருவேளை அதிகமாக சந்தேகம் அந்த மாதிரி நிறைய வந்தாலுமே நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த மாதிரி செஷன் வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த சந்தேகம்லாம் பூர்த்தி ஆனாதான் அடுத்த இதை வந்து கிளியரா வந்து புரியறதுக்கு நமக்கு வந்து சுலபமா இருக்கும். அது வாஸ்தவத்துல நானும் ஒத்துக்கிறேன் சுவாமி. எங்களுக்கு வந்து எவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய எவ்வளவு புரிஞ்சிருக்கானுங்கிறதே ஒரு கேள்விதான். ஹை பிலாசபி, ரியலி ஹை பிலாசபி. அதனால கொஞ்சம் நம்ம அதை நிதானமா போகணும். ஆனா இது நம்ம வந்து தெரியலையேன்னு வருத்தம் மட்டும் கூடாது. வருத்தம் வந்து விட்டுனால என்ன ஆகும்னா அடுத்து அது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் வராது. நீங்க 100% 1% தான் தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன், ஆனந்தப்படுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்ட போனோம், இன்னும் 4 நாள் கழிச்சு அது 1-10 அப்படின்ற ஒரு தன்மையை நீங்க வளர்த்துக்கணும். நிச்சயமா வரும். ஏன் வராதுன்னா அதுல மேல 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 ஏதோ ஒண்ணு போட்டு வச்சுக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று பேசணும். வேணுன்ட்டு பேசினா கூட அதுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி அது தப்பா ஆன்சர் வந்தா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, இந்த மாதிரி பண்ணா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ரியல் ஆன்சர் என்னவோ அது இருக்கும். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நம்ம பார்க்கணும். கண்ணுக்கு தெரியிற விஷயத்தன்னா உடனே என்னன்னா இந்த குடுவையில இந்த மருந்தை போட்டு அந்த மருந்து போட்டு ஒவ்வொரு தொகையெல்லாம் வரும், இதெல்லாம் வரும், அது இந்த கலர் மாறும் அந்த கலர் மாறும், கண்ணுக்கு தெரியுது. அது மாதிரி புகை வர்றதோ குடுவையோ இல்லையே, இது கண்ணுக்கு தெரியாத விஷயம், சாஸ்திர விஷயம். அவ எழுதி வச்சு நம்ம போகணும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் சிரமமா தான். பிரத்யக்ஷம் வந்துருத்தோம்னா சிரமமே கிடையாது. இது பிரத்யக்ஷம் இல்லை, சாஸ்திர சித்தம்.
அப்ப சப்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறோம், பிரத்யக்ஷ பிரமாணத்தால தெரிஞ்சுக்கல. அப்ப பிரத்யக்ஷ பிரமாணத்தை தெரிஞ்சுண்டா நல்லா தெரியறது சுவாமி, அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன, இது கூட தெரியலையா அவனுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். இது அப்படி இல்லை. சாஸ்திர சித்தம் சப்த பிரமாணம் ரொம்ப சிரமம், கொஞ்சம் சிரமமாத்தான். சரி சுவாமி, ஓகே. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ம். தேவர ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுவோம். ஆழ்வார் மரமணர்ஜி திருவடி